வணக்கம் and welcome back to Xylem NEET Tamil channel. நீங்கள் இணைந்திருப்பது Physics, the one short series with me, your Shobi Maam. You people know when Shobi Maam is here, no fear, right? பசங்களா ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம் because இவ்வளவு நாள் நீங்க மேம் இந்த யூனிட்டை போடுங்க, இந்த யூனிட் எப்படி படிச்சாலும் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இந்த யூனிட் தயவு செஞ்சு போட்டுருங்க மேம் அப்படின்னு இன்ஸ்டா பக்கம் போக முடியாத அளவுக்கு ஸ்பேம் பண்ண ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். இது ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த யூனிட் படிக்கிறீங்க. பிகாஸ் இது 10th படித்த ஒரு யூனிட், 10th ரொம்ப லவ்வபிளாக இருந்த யூனிட். எப்போ பேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதோ அப்போவே ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தில் இது எப்படி இருக்கும், ரொம்ப டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம படிக்கணும்னு மனசுக்குள்ளார தோன்ற ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரே ஆப்டிக்ஸ் தான். ரொம்ப டீப்பராக போக 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 என்ன ஆகிடும் அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் இந்த யூனிட் ரொம்ப ஃபியராக இருக்குது. அப்படியே பார்த்த உடனே அப்படியே நடுங்குது மேம் அப்படின்னு சொல்கிற ஒரு பயமுறுத்துற ஒரு யூனிட் தான் இந்த ரே ஆப்டிக்ஸ். அதை தான் இன்றைக்கி நம்ம ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸியாக படிக்க போகிறோம். எல்லாரும் நோட் அண்ட் பென்னோட ரெடியாக இருங்க. பிகாஸ் ஒவ்வொரு ஃபார்முலா நான் சொல்லி கொடுக்குறப்ப நீங்கள் பக்கத்துலேயே உட்காந்து அப்படியே கண்ணை முடிட்டு ஒரு டைம் எழுதி பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா ரிவிஷனும் சேர்த்து இன்னைக்கு இந்த யூனிட்க்கு நடக்க போகுது. பி கேர்ஃபுல், கடைசி வரைக்கும் கவனிங்க. படித்த எல்லாத்தையுமே கடைசியாக இருக்க ஹோம்ஒர்க் கொஸ்டினில் அப்ளை பண்ணி பாருங்க. அண்ட் ஐ எம் வெரி 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 ஹாப்பி டு அனௌன்ஸ் நம்ம 12th சிலபஸ் இன்னையோட முடிக்க போகிறோம் பசங்களா. இந்த கம்ப்ளீட் 12th சிலபஸோட எல்லா நோட்ஸுமே நம்ம டெலகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்குது. டெலகிராம் குரூப் எங்கே இருக்குது? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் இருப்பீங்க. பசங்களா நோட்ஸ் எல்லாம் மறக்காமல் கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வர சர்ப்ரைஸுக்கு ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். ஸோ என்னால் என்னென்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ ஒன் ஷாட்டில் அது எல்லாமே பண்ணியிருக்கேன். இனி அதை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறது உங்களோட ப்ரிப்பரேஷன் தான். அதுக்கும் ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியுமா? அவன் ஷோபி மேம் இஸ் ஹியர் நோ ஃபியர்னு சொல்கிறீங்க இல்லையா, அதையும் நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வித்தவுட் எனி டிலே. ஓகே, பென் அண்ட் பேப்பர் ரெடியாக இருக்கு இல்லையா? எல்லாரும் ஷாட்டில் ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனில் ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது இவ்வளவு டாபிக்ஸ் படிக்க போகிறோம். ஓகே, இவ்வளவு டாபிக்ஸுமே இம்பார்ட்டண்ட்டா மேம் அப்படின்னா ஒரே ஃபார்முலா தான் சும்மா சுற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, மெயினாக இதில் பசங்க மிஸ்டேக் விடுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே ப்ளஸ் போடணும்னு தெரியறதில்ல, எங்கே மைனஸ் போடணும்னு தெரியறதில்ல. அது எல்லாத்துக்குமே நான் இன்னைக்கு சிம்பிளாக ஒரு ட்ரிக் சொல்லித்தர போகிறேன். அண்ட் நீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப் மாடல்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதாவது இது ஹார்டர் டைப்பாக இருந்தாலுமே என்னால் எழுத முடியும் மேம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஓகே, சில டாபிக் என்னதான் ரொம்ப ஹையர் எண்டடாக படித்தாலுமே கொஸ்டின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, பட் சில டாபிக் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படித்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஹார்டர் லெவல் கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே இன்னைக்கு உங்களுக்கு கவர் செய்யப்படும். ஸோ லெட்ஸ் ரோல் இன் டு த வீடியோ, லெட்ஸ் ரோல் இன் டு த செஷன். அண்ட் ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபார் தி டே இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஓகேவா, ஜென்ரல் பேசிக்லேருந்து அப்படியே ஒவ்வொன்றா அழகாக எடுத்துகிட்டு போகலாம். தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, என்ன ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது என்னது பசங்களா? ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம எதெல்லாம் வேவ்ஸில் படித்தோமோ அது இங்கேயும் அப்ளிகபிளாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் முன்னாடி இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ரேனா என்னது, எதனால? பிகாஸ் லைட்டுக்கு பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குது, வேவ் நேச்சரும் இருக்குது. ஏன் இந்த இடத்துல நம்ம ரே அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எப்போ நம்ம லைட்டை ரே அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அதாவது வேவ் லென்த் ஆஃப் த லைட், லாம்டா ஆஃப் த லைட் இஸ் வெரி வெரி ஸ்மாலர் தேன் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா, லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டோட லென்த்தை கம்பேர் பண்ணுறப்ப லைட்டோட வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், லைட்டை ரே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லைட்டை என்னன்னு சொல்லுவோம் பசங்களா? வேவ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கோ அப்போ லைட் வேவாக செயல்படும். ஓகே, வேவாக செயல்படும். எப்போ அந்த லைட் போய் பார்ட்டிகல்ஸோட இன்டராக்ட் ஆகுதோ அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை பார்ட்டிக்கல் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கான்செப்ட். நான் ரேயோட மீனிங் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அதை ரேன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா it has origin but no ending. ஓகேவா,
இதுக்கு வந்து ஆரிஜின் இருக்கும், இது உருவாகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். ஆனா இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இது எங்க போய் முடியும்னு என்ன பண்ணாது, யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது தான் இந்த ரேயோட ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் இது ரே சொல்றோம். ஓகே, பிகாஸ் நம்ம ரே டயக்ராம்லாம் நீங்க 10th எல்லாம் வரையறப்ப வந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வரைஞ்சிட்டே இருப்பீங்க. அது எங்கேயுமே ஒரு இடத்துல முடியாது. அப்ப நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி டாட்டட் லைன்லாம் போட்டு இங்க இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் படிச்சிருப்போம். ஓகேவா? அப்ப ரே ஆப்டிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் ரோல் பேக் டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்னா என்னது, ஒரு ரே வந்து படுது. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற ரேவை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு மிரர்லையோ ஒரு சர்ஃபேஸ்லையோ போய் படுது. ஸோ போய் படுறப்ப அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக நம்மளுக்கு வேவ்ஸுங்கிறப்போ ஒரு விஷயம் தெரியும். என்னதான் ஒரு வேவ் போய் பட்டாலும் அது கொஞ்சம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி படித்தோம். எங்க டிரான்ஸ்மிஷனை விட ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கோ, எங்க டிரான்ஸ்மிஷனை விட ரிஃப்ளெக்ஷன், அப்போ ரிஃப்ளெக்ஷன்னா என்னது, பவுன்சிங் பேக் ஆஃப் லைட். லைட் அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகும், பால் மாதிரி வந்து பட்டு அப்படியே வந்து என்ன பண்ணும் அதே மீடியம்ல. ஸோ நம்ம இன்சிடென்ட், நம்ம கொடுக்குற லைட் ஸ்டார்டிங் லைட் எல்லாத்தையுமே இன்சிடென்ட் லைட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு நம்மளுக்கு கிடைக்கிறது. ஓகேவா? ஒரு ப்ராசஸ்னா இப்போ போய் பட்டு கிடைக்கிறது. ஓகே, ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறம் கிடைக்கிற ரேவை வந்து நம்ம ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரிஃப்ராக்டட் ரே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ப்ராசஸ் என்ன வேணா இருக்கலாம். ரிஃப்ளெக்ஷன்ல கிடைச்சது அப்படின்னா அது ரிஃப்ளெக்டட் ரே, ரிஃப்ராக்ஷன் மூலியமா கிடைச்சது அப்படின்னா அது ரிஃப்ராக்டட் ரே அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இங்க நம்ம எதெல்லாம் நம்ம டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு நாங்கள் படிச்சோமோ இங்க அதை ரிஃப்ராக்டட் அப்படின்னு படிப்போம். ஓகே, கிளியரா இருக்கா? அப்ப ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிறது என்னது, சேம் மீடியம்லயே இன்சிடென்ட்டும் நம்மளோட ரிஃப்ளெக்டட் ரேவும் இருக்கும். ஓகே, பட்டு தெரிச்சு போகும், அதான் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போய் நம்ம லைட் ஒரு இடத்துல படுது இல்லையா, அந்த இடத்துல நம்ம பிளேனுக்கு நார்மலா 90 டிகிரியில ஒரு லைன் வரைகிறோம். ஓகேவா? பிளேனுக்கு நார்மலாக 90 டிகிரியில் ஒரு லைன் வரைகிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னு நம்ம சொல்கிறோம், நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நார்மல் எப்பவுமே பிளேன் கூட என்ன பண்ணும் பசங்களா, 90 டிகிரி அப்படிங்கிறத ஒன்று மேக் பண்ணும். பிளேன் கூட எப்பவுமே என்ன மேக் பண்ணும், அது 90 டிகிரி மேக் பண்ணும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இந்த நார்மல் தான் இன்சிடென்ட் ரேவையும் ரிஃப்ளெக்டட் ரேவையும் ரெண்டு பாதியாக பிரிக்குது. ஸோ இட் இஸ் பைசெக்டிங், ரெண்டு பாதியாக பிரிக்குது ரிஃப்ளெக்டட் ரேல. இது எப்போ பைசெக்டிங்னா என்ன அர்த்தம், சரியா ஈக்குவலா நடுவுல ஒரே வெட்டு, அதுக்கு பேர் தான் பைசெக்டிங். இன்டர்செக்டிங் அப்படின்னா டிஃப்ரெண்டா எந்த ஆங்கிள் வேணாலும் போய் அது ரெண்டுத்தையும் வெட்டி இருக்கலாம். பைசெக்டிங்க்கும் இன்டர்செக்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது பைசெக்ட் ஆகுது, ரெண்டா வெட்டுது. எப்படி? பிகாஸ் இது 90 டிகிரியில் இருக்கு. அப்போ இது ரெண்டா வெட்டுது அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்காக இருக்கணும், இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே மாதிரி ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வில் பி ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இப்படி இருக்கு அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தான சர்ஃபேஸாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எப்படி இருக்குன்னு அர்த்தம் பசங்களா, ரொம்பவே ஸ்மூத்தான சர்ஃபேஸாக இருக்கு அப்படிங்கறதான் மீனிங். ஒருவேளை இது ரெண்டும் ஈக்குவலா இல்ல, ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வில் பி ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஒருவேளை சப்போஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னாங்கன்னா இது வந்து என்னவா இல்லை, இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸா இல்லை, இது ஒரு ரஃப் சர்ஃபேஸாக இருக்கு, கரடு முரடான சர்ஃபேஸாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு எப்போவுமே ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் கொடுப்பாங்க, ரஃப் சர்ஃபேஸ் அவங்களுக்கு தேவையில்லை, ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் எப்போவுமே நம்ம படிப்போம். அப்போ அந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வில் பி ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, அதுக்கப்புறம் நார்மல் ரே. ஓகே, இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல், இது எல்லாமே எப்படி இருக்கும், ஒரே பிளேன்ல படிஞ்சிருக்கும். இது அத்தனையும் ஒரே பிளேன்ல படிஞ்சிருக்கும். நல்லா பாருங்க, எல்லாமே ஒரே பிளேன்ல தானே கான்டாக்ட்ல இருக்கு. ஸோ ஒரே பிளேன்ல இருக்கும், லைஸ் ஆன் த சேம் பிளேன், லைஸ் இன் த சேம் பிளேன் அப்படிங்கறதா முக்கியமான இன்னொரு ரூல். ஓகே, ஸோ திஸ் லா, the law works also for a curved surface. மேம்,
ஒருவேளை நான் பிளேன் மிரர் வைக்காம ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி ஒரு மிரர் வைக்கிறேன், அப்போ இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள். என்ன பாசிபிள்? அப்பையும் இந்த ரிஃப்ளெக்ஷன் பாசிபிள். ஓகே, அப்பையும் இந்த ரிஃப்ளெக்ஷன் பாசிபிள். ஸோ திஸ் லா வில் ஆல்சோ ஒர்க் ஃபார் கர்வ்டு சர்ஃபேஸ். கர்வ்டு சர்ஃபேஸ் நீங்கள் எதை சொல்கிறாங்க? நம்ம மிரர்ஸ், எது ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் தான் சொல்கிறாங்க, ஆல்ரெடி 10th படித்தது. ஓகே, ஸோ தட்ஸ் இட். நவ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் எல்லாமே படிச்சாச்சு. நவ் லிசன். ஒருவேளை, ஓகே, if the reflection takes place in denser medium, there is a phase difference of pi. There is a phase difference of pi. அதாவது ரேரர் மீடியம், டென்சர் மீடியம்னு 2 இருக்கு. ரேரர் மீடியம்னா என்னது? அழகா ஈஸியா வந்து நம்ம ரே பாஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டென்சர்னா ரொம்ப இறுக்கமான ஒரு இடம், ரொம்ப க்ரௌடடான ஒரு இடம். அப்ப அதுல நம்ம ரே அப்படியே வேகமா பூந்து பூந்து போக முடியாது இல்லையா? அப்ப டென்சர் மீடியம்ல எனக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னா, இஃப் டென்சர் மீடியம் அக்கஸ், நார்மலா ரேரர் மீடியம் அப்படின்ல தான் நடக்கும். ஓகேவா? ஏர் அந்த மாதிரி தான் இருக்கும், ஏர்ல தான் நடக்கும். ஓகேவா? அப்ப ஒருவேளை டென்சர் மீடியம்ல இருக்கு அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் வில் பி பை. அதாவது எவ்வளவு ஃபேஸ் டிஃபரன்ஸ், எவ்வளவு வந்து ரே திரும்பி இருக்கும்? பை அப்படிங்கிற மாதிரி. பைனா என்னது பசங்களா? 180 டிகிரி அப்படிங்கிற மாதிரி திரும்பி இருக்கும். ஓகே, 180 டிகிரி அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, 180 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகே, எப்போ? டென்சர் மீடியம்ல நடக்கிறப்ப. அண்ணா ஒருவேளை இந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறப்ப என்னென்ன பேராமீட்டர்ஸ் மாறணும், என்னென்ன பேராமீட்டர்ஸ் மாறக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கும் முன்னாடி ஒரே ஒரு டைம், பிகாஸ் ரே அப்படிங்கிறது நம்ம எப்படி வேணா அனுப்பலாம், இப்படி அனுப்பலாம், சரியா? எப்படி வேணாலும் நம்ம அனுப்பலாம். ஓகே, பிகாஸ் ரே இப்படித்தான் அனுப்பணும்ட்டு கிடையாது, நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ரே. கரெக்ட் தானே? அப்ப இதுதான் ஒரு சர்ஃபேஸ், ஒரு மிரர் சர்ஃபேஸ். இந்த மிரர் சர்ஃபேஸ்ல நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம்? ஒரு நார்மல் வரைஞ்சிருப்போம். எஸ் ஆர் நோ? அந்த நார்மலுக்கு அப்படியே பேரலா, அப்படியே அந்த நார்மல் மேலேயே நான் என்ன பண்றேன்? ஒரு இன்சிடென்ட் லைட்டை அனுப்புறேன். ஓகே, நார்மல் மேலேயே என்ன பண்றோம் பசங்களா? ஒரு இன்சிடென்ட் லைட்டை அனுப்புறேன். நார்மல் மேலேயே ஒரு இன்சிடென்ட் லைட்டை அனுப்புறேன். இந்த கண்டிஷன்ல நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டிஷன்ல வந்து பிளேன்ல பட்டு திருப்பி அதே வழியில தான் நம்ம ரிஃப்ராக்டட் ரேவும் இருக்கும். திரும்ப அதே வழியில தான் என்ன இருக்கும்? நம்மளுக்கு ரிஃப்ராக்டட் ரேவும் இருக்கும். மறந்துடாதீங்க, அதே இதில் தான் என்ன இருக்கும்? ரிஃப்ராக்டட் ரே. அப்போ இந்த இடத்துல ஆங்கிள் கிடையாது நம்மளுக்கு. இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வில் பி 0. இந்த இடத்துல எந்த ஆங்கிளுமே இருக்காது. இட் வில் பி ரீட்ரேசிங். இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? ரீட்ரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரீட்ரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் we know other thing, v is equal to f into lambda. கரெக்டா? f into lambda. இது வந்து ஒரு வேவ் ஓட வெலாசிட்டி ஃபார்முலா. ஸோ தட் மீன்ஸ் v அப்படிங்கிறது என்னது? வெலாசிட்டி. லாம்டா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? எஃப் அப்படிங்கிறது சோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். கரெக்டா? நம்ம ரே அப்படிங்கிறது டார்ச் லைட் வச்சும் கொடுக்கலாம், இல்லை குண்டு பல்ப் இருக்கும் பார்த்தியா, அந்த குண்டு பல்ப் வச்சும் கொடுக்கலாம், இல்லை நம்ம எல்இடி லைட்டை வச்சும் கொடுக்கலாம், இல்லாட்டி ஃப்ளோரசன்ட் லைட்ஸ் இதெல்லாமே வச்சு கூட கொடுக்கலாம். எஸ் ஆர் நோ? எஸ் மேம், 100%. அப்போ சோர்ஸ் மாறினா தான் இந்த ஃப்ரீக்குவென்சி மாறும். இந்த ஃப்ரீக்குவென்சி மாறினா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? எனர்ஜி சேஞ்ச் ஆகும். மேம் இதெல்லாம் நம்ம டியூல் நேச்சரில் படிச்சிருக்கோம் தானே? அதே தான். அப்போ ஒவ்வொரு யூனிட்டுமே ஒன்னோட ஒன்று இன்டர் ரிலேட்டட் பசங்களா. ஓகே, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. எஃப் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சிங்கிறது எப்போ சேஞ்ச் ஆகும்? சோர்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா. லாம்டா அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் யுவர் வேவ்லென்த். இந்த லாம்டா எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீடியம் சேஞ்ச் ஆகிறப்ப சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ ரேரர் டென்சர் அப்படி போகிறப்ப, ஏன்னா ரேரரில் ஜாலியாக வந்து வரட்டா அப்படின்ட்டு போயிடும். ஓகேவா? ஆனால் டென்சராக இருந்துச்சு அப்படின்னா போக முடியாது, ஏன்னா க்ரௌடடாக இருக்குது, ஹெவியாக இருக்குது அந்த இடத்துல. எப்படி நம்ம பூந்து 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 போகிறது? யாரோ நம்மளை தாங்கி 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 கூட்டிகிட்டு போனாலும் போக முடியாது, ஏன்னா அது டென்சராக இருக்குது. ஸோ தேட் மீன்ஸ் ரேரரில் நம்ம ரே வந்து ஃபாஸ்டராக போகும், டென்சரில் வந்து அவ்வளோ ஃபாஸ்டராக போகிறக்கு வழி இல்லை. தேட் மீன்ஸ் லாம்டா மாறுது. அண்ட் வி பீப்புள் நோ லாம்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி ஆஃப் லைட். ஸோ தேட் மீன்ஸ் எப்போ வந்து நம்ம லாம்டா வந்து மீடியமை பொறுத்து
பொறுத்து இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வெலாசிட்டியும் என்ன ஆயிடுச்சு, இப்ப நம்மளுக்கு மீடியம் பொறுத்து மாறிடுச்சு. வெலாசிட்டியும் என்ன ஆயிடுச்சு பசங்களா, இப்ப நம்மளுக்கு மீடியம் பொறுத்து மாறிடுச்சு. ஸோ ஆஃப்டர் ரிஃப்ளக்ஷன் என்னென்னலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ லிசன், velocity, frequency, wavelength remain same. மேம் என்ன மேம் சொல்றீங்க, இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு இது எப்படி இருக்கே? Reflection occurs in the same medium. Yes or no? Reflection நடக்கிறப்ப எல்லாமே என்ன நடக்குது, இங்க என்ன மீடியம் இருக்கோ அதே மீடியம் தான் இங்கேயும் இருக்கும். எஸ் ஆர் நோ? ஸோ ரிஃப்ளக்ஷன், சின்ஸ் ரிஃப்ளக்ஷன் இஸ் அக்கரிங் அட் த சேம் மீடியம், நம்மளுக்கு வெலாசிட்டி, வேவ்லென்த், ஃப்ரீக்வன்சி எல்லாமே கான்ஸ்டன்டாக இருக்கும். எல்லாமே எப்படி இருக்கும் பசங்களா, கான்ஸ்டன்டா இருக்கும். பிகாஸ் சேம் மீடியம். புரியுதா? அப்ப எந்த இடத்துல நம்மளுக்கு வேவ் லென்த் இதெல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேம்? ரிஃப்ராக்ஷன்ல மேம். ரிஃப்ராக்ஷன்ல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்படி போகாம இப்படி போயிரும் மேம். அப்ப இங்கிருந்து இன்னொரு மீடியம்க்கு டிராவல் ஆகுது மேம். அப்ப டெஃபினட்டா நம்மளுக்கு அங்க சேஞ்சஸ் இருக்கும் மேம். அப்போ நம்மளுக்கு என்னென்ன சேஞ்சஸ் கிடைக்கும், வெலாசிட்டியும் வேவ் லென்த்தும் சேஞ்சஸ் கிடைக்கும். ஓகே, இங்கே நம்மளுக்கு என்ன வேரி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டென்சிட்டி வேரி ஆகும். பிகாஸ் வேகமாக வந்து ஒரு லைட் ஒரு பிளேனில் படுறப்ப மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எனர்ஜி. எஸ் ஆர் நோ? அப்போ இங்கே வந்து படுறப்ப கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகிடுமா? லாஸ் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது தானே இந்த பக்கம் வேகமாக போகும், ரைட்? நம்ம டிரான்ஸ்மிட்டட் வேவ்ஸில் எல்லாத்துலேயுமே படிச்சிருப்போம், மொமெண்டம் சேஞ்சஸ் நடக்கும், எனர்ஜி சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அப்போ இங்கே இன்டென்சிட்டி குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இன்டென்சிட்டி வேரி ஆகும், குறையும் மேக்ஸிமம். ஓகே, இங்கே இன்டென்சிட்டி என்னவாகும், குறையும். ஸோ தட் மீன்ஸ் இன்டென்சிட்டினா என்னது, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளவு ரேஸ் வந்து பட்டிருக்கு அப்படிங்கிறதா இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கு இல்லையா? எஸ். If the ray incident normally on the surface, after reflection it retraces the path exactly. நம்ம நார்மல்ல ஸ்வைங்னு வந்து அப்படியே இன்சிடென்ட் ரே பட்டுச்சு அப்படின்னா ரிஃப்ளெக்டட் ரேவும் அப்படியே அதே டைரக்ஷன்ல ரீட்ரேஸ் பண்ணி போகும். இங்க இருக்கு. Okay, so these are very important, and now we will be discussing angle of deviation. Angle of deviation na என்ன அர்த்தம்? இது நியாய தர்மமான பேச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ரே வருது, ஒரு இன்சிடென்ட் ரே வருது, அது என்ன பண்ணணும், அப்படியே போகணும், இதே அப்படியே போகணும். ஆனா அப்படியே போதா? இல்லையே. என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப நார்மலா இப்படி வர்றதுல இருந்து எவ்வளவு ஆங்கிள் டீவியேட் ஆயிருக்கு, எவ்வளவு ஆங்கிள், ஸோ இப்படி வந்துட்டு இப்படியே போகணும், ஆனா அது இப்படி போயிருது. ஓகே, இப்படி வந்துட்டு இப்படியே போயிருது. அப்படி இருக்கிறப்ப எவ்வளவு ஆங்கிள் டீவியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். டீவியேட் ஆகுது, டேக் டைவர்ஷன் அப்படிங்கிற மாதிரி, டேக் டைவர்ட், அது எவ்வளோ தூரம் டைவர்ட் ஆகி போகுது அப்படிங்கிறது தான். அப்போ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அண்ட் வி பீப்புள்னும் இது ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம படிக்கிறோம். ரஃப் சர்ஃபேஸ் நம்ம படிக்கிறது இல்லை, இதுதான் நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனை நம்ம டி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இன்னும் சில இடங்கள்ல அதை டெல் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ எங்கெல்லாம் டெல் படிக்கிறோமோ, எங்கெல்லாம் வந்து டி படிக்கிறோமோ, அது எல்லாமே ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு தான் அர்த்தம். அதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லிசன், இது ஃபுல்லா என்னது பசங்களா, இது ஃபுல்லா 180 டிகிரி. கரெக்டா? இது ஃபுல்லா 180 டிகிரி. அந்த 180 டிகிரியிலிருந்து நம்மளுக்கு எவ்வளோ போயிருக்கு, 2i வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, போயிருக்கு. 2i நம்மளுக்கு போயிருக்கு. ஓகேவா? ஸோ 180 மைனஸ் 2i, i அப்படிங்கிறது என்னது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஒரு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷன், பிகாஸ் போத் ஆர் சேம். ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 2i. இது எதுக்கு? இது வந்து டீவியேஷனுக்காக, இது வந்து டீவியேஷனுக்காக. புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ரைட். ஓகே, இப்படிதான் நீங்க எழுதணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிள் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், நார்மலாக இங்கே ஐ இங்கே ஆர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிட்டு அப்படி பண்ணா இன்சிடென்ட் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு டீவியேஷன் கேட்டாங்கன்னா 180 மைனஸ் 2i அப்படிங்கிறத எழுதணும். ஒருவேளை ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இல்லை இன்சிடென்ட் ரேக்கும் நம்ம பிளேனுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வில் பி ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வில் பி ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். Now the next most important concept is real and virtual image. இது என்னது பசங்களா? ரியல் அண்ட் virtual image. மேம், இதை
எப்படி படிச்சாலும் நான் தப்பு விட்டுறேன் மேம். எங்க ரியல் வருது, எங்க வர்ச்சுவல் வருது, எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது மேம் அப்படின்னா, இங்க 2 டீம் இருக்கு. ஓகே, இங்க 2 டீம் இருக்கு. ஒன்னு இன்சிடென்ட் டீம், ஒன்னு இன்சிடென்ட் டீம், இன்னொன்னு ரிஃப்ளெக்டட் டீம். ரிஃப்ளெக்டட் ஆர் ரிஃப்ராக்டட் டீம். ஏன்னா நம்ம அதான படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதான் நம்ம சிலபஸ்ல இருக்கு. அதுவே நம்மளுக்கு பாதி என்னால் முடியலை, என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு படிக்கிறோம். ஒன்று, நம்ம கிட்ட எத்தனை ரேஸ் நம்ம படிப்போம், இன்சிடென்ட் ஆகிற ரேஸ் பற்றி எல்லாம் படிப்போம். ரிஃப்ளெக்டட் ரிஃப்ராக்டட் ஆகிற ரேஸ் எல்லாமே படிப்போம். இப்போ தான் ரிஃப்ளெக்டட் முடிச்சிருக்கோம், இனி ரிஃப்ராக்டட் இனிமேல் தான் வந்துகிட்டு இருக்கு, ஆன் தி வே. ஓகே, அப்போ இங்கே எப்படி நான் ரியல் அண்ட் வர்ச்சுவல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் அண்ட் வர்ச்சுவல் அப்படிங்கிறது நம்ம இமேஜுக்கும் சொல்லுவோம், ஆப்ஜெக்ட்டுக்கும் சொல்லுவோம். ஓகே, ஆப்ஜெக்ட்லேயும் ரியல் வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் இருக்கு, இமேஜ்லேயும் ரியல் அண்ட் வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஐ மீன் இமேஜஸ் இருக்கு. ஓகே, சொல்றப்பவே ட்விஸ்ட் ஆகுது, அந்த மாதிரி ட்விஸ்டிங் டாபிக் தான். பட் ஈஸியாக நான் சொல்ற ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் இன்சிடென்ட் ரே இன்டர்செக்ட் ஆகுதோ, ஓகே, எங்கெல்லாம் என்ன ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுதோ, எங்கெல்லாம் இன்சிடென்ட் இன்டர்செக்ட் ஆகுதோ. ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் ஒரு பிளேன், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இப்படி லைட் ரே வருது. இல்லாட்டி இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இதுதான் இன்சிடென்ட் ஒரு இடத்துல படுது. ஓகே மேம், மேம் இது எங்கே மேம் எனக்கு இன்டர்செக்டே ஆகலை, இங்கே தான் விஷயம் இருக்குது, இங்கே தான் விஷயம் இருக்குது. ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்க எல்லாம் ஓகே இன்சிடென்ட் ரே ஸ்ட்ரைட்டா ஒன்னா இன்சிடென்ட் ரே இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகலாம், இன்சிடென்ட் ரே இப்படி என்ன பண்ணிக்கலாம், இப்படி இன்டர்செக்ட் ஆகலாம், இல்லாட்டி பட்டு இதாகுது இல்லையா, இதோட எக்ஸ்டென்ஷன் கவனிங்க. ஒன்னா ஸ்ட்ரைட்டா இப்படி 2 இன்சிடென்ட்டும் இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகலாம், இல்லாட்டி இது பட்டுருச்சு, நான் என்ன பண்றேன், இதோட எக்ஸ்டென்ஷன் எடுக்கிறேன், இதோட எக்ஸ்டென்ஷன் எடுக்கிறேன். ஓகேவா, இதோட எக்ஸ்டென்ஷன் எடுக்கிறேன். ஸோ தட் மீன்ஸ் இன்டர்செக்ட் ஆகணும். எப்படி, ஸ்ட்ரெயிட்டாக ஒரிஜினலில் இன்டர்செக்ட் ஆகலாம், ஒரிஜினலில், இல்லாட்டி அடுத்தது என்ன பண்ணலாம், எக்ஸ்டென்ஷனில். எக்ஸ்டென்ஷன்னா இமேஜினரியாக நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகேவா, அப்படி இமேஜினரியாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல 2 இன்சிடென்ட் ரே மீட் ஆச்சு அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ரியல் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இங்கே நம்மளுக்கு வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் இருக்கு, வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, எக்ஸ்டென்ஷனில் மீட் ஆகிறப்ப அதை வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம், ஒரிஜினலாக போய் இன்டர்செக்ட் ஆகிறப்ப ரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போ இந்நேரம் இமேஜுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. அண்ட் இன்சிடென்ட்டில் படிக்கிறது எல்லாமே நம்ம ஆப்ஜெக்ட்டுக்காக படிக்கிறோம். ஏன்னா இன்சிடென்ட் எங்கே தான் ஆகும், நம்மளுக்கு இன்சிடென்ட் நம்மளுக்கு எங்கே தான் நடக்கும், இன்சிடென்ட் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்ல தான் நடக்கும். ஓகே, அதுவே நம்ம ரிஃப்ராக்டட் யாருக்கு தான் நடக்கும், ரிஃப்ராக்டட் இமேஜுக்கு நடக்கும். அப்போ இந்நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்நேரம் அழகாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்சிடென்ட் ரே படுது, பட்டு என்ன ஆகுது, நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இஃப் ரிஃப்ளெக்டட் ஆர் ரிஃப்ராக்டட் ரே இன்டர்செக்ட் ஆர் தேர் எக்ஸ்டென்ஷன், இது இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்னா இதுதான் ரிஃப்ளெக்டட் ரே, ஒன்னா இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் இன்டர்செக்ட் ஆகணும், இல்லை இதோட எக்ஸ்டென்ஷன் இப்படி இன்டர்செக்ட் ஆகணும். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷன் இன்டர்செக்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு வர்ச்சுவல் கிடைக்குது. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு என்னதான் ஆகணும், இன்டர்செக்ட் தான் கிடைக்கணும். ஸோ 2 நடக்குது. ஓகேவா, ரிஃப்ளெக்டட் ரே ஒரிஜினல் ரேஸ் நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகிறப்ப ரியல் இமேஜ் கிடைக்குது, அதோட எக்ஸ்டென்ஷன் இன்டர்செக்ட் ஆகிறப்ப இமேஜ் அதாவது வர்ச்சுவல் கிடைக்குது. ஓகே, இப்போ நீங்கள் கிளியராக புரிஞ்சிருப்பீங்க, இதுதான் டிஃப்ரெண்ட். இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் என்னது பசங்களா, இது ஒரு பிளேன் மிரர். ஓகேவா, பிளேன் மிரர், இதெல்லாம் நம்மளோட இன்சிடென்ட், இது நம்மளோட இன்சிடென்ட். ஓகேவா, இந்த இன்சிடென்ட் எங்காச்சும் இப்போ நம்மளுக்கு இது என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கா, நோ, இந்த இடத்துல எதுவுமே நம்மளுக்கு என்ன ஆகலை, இன்சிடென்ட் இன்டர்செக்ட் ஆகலை. ஓகே, ஆனால் இது பட்டு இப்படி தெரிச்சு போகுது. ஓகேவா, இது பட்டு இப்படி தெரிச்சு போகுது, தெரியுதா, இதெல்லாம் ரிஃப்ளெக்டட்.
அப்ப அந்த ரிஃப்ளெக்டடை நான் ரிஃப்ளெக்ஷனும் என்ன பண்ணல, நம்மளுக்கு ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகல. ஆனா அதோட எக்ஸ்டென்ஷனை நான் எடுத்து பார்க்குறப்ப அது ஒரு இடத்துல என்ன ஆகுது, நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகுது. அது ஒரு இடத்துல என்ன ஆகுது, நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி இன்டர்செக்ட் ஆகிறப்ப எக்ஸ்டென்ஷன் வந்து ரிஃப்ளெக்டட் ரேவோட எக்ஸ்டென்ஷன் இன்டர்செக்ட் ஆகுது. அதனால இதை வர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இது என்னன்னு சொல்றோம், வர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்றோம். அதை விட ஈஸியா இங்க உங்களுக்கு என்ன இருக்கு, எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு, கவனிங்க. இது என்னது பசங்களா, இது வந்து ரியல் இது வந்து இன்சிடென்ட் ரே, கரெக்டா? ஸோ இன்சிடென்ட் ரே இதுதான் ஆப்ஜெக்ட்னா இதில் என்ன ஆயிருக்கு, இப்போ இன்டர்செக்ட் ஆகி தானே வந்திருக்கு. ஏன்னா இன்டர்செக்ட் ஆனால் தான் இப்படி ஒரே பாயிண்ட்ல இருந்து இப்படி வர முடியும், இன்டர்செக்ட் ஆனால் தான் இப்படி போக முடியும், கரெக்டா? அப்போ இங்கே ரியல் வந்து இன்சிடென்ட் வந்து ரியல் இன்சிடென்ட் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அப்போ இங்கே நம்மளுக்கு ரியல் ஆப்ஜெக்ட் இது போய் இப்படி பிளேன் மிரரில் பட்டு இப்படி தெரியுது. ஸோ இந்த ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரேன்ஸ் என்ன இருக்கு, இன்டர்செக்ட் ஆயிருக்கா, இல்லை. அப்போ இங்கே ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகாது, இதோட எக்ஸ்டென்ஷன் தான் ஒரு இடத்துல வந்து படுது. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இங்கே என்ன ஃபார்ம் ஆகும் பசங்களா, வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகே பசங்களா, கிளாஸ் கொஞ்சம் லாங்காக இருக்கலாம், ஆனால் அதுக்கு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா ரே ஆப்டிக்ஸ் புரிய போகிறது இல்லை. ஸோ பொறுமையாக உட்காந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளாஸஸ் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நோட் அண்ட் பென் ரெடியாக வச்சுருக்கீங்க இல்லையா, எல்லாமே எழுதிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எழுதின நோட்ஸும் என்னோட நோட்ஸும் நீங்கள் வச்சு படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஃபுல் பிக்சர் கிடைக்கும். ஓகே, அட்லீஸ்ட் நான் என்னென்ன சொல்கிறேனோ அதையாச்சும் நோட் பண்ணுங்கள். இதில் இருக்கிறது நோட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஏன்னா இதுக்கு இருக்கிறது பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராமில் கிடைக்கும் இல்லையா. அண்ட் யாரெல்லாம் இன்னும் செஷனை லைக் பண்ணலையோ லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் கமெண்ட்ல ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். இப்போ அடுத்தது இங்க பாருங்க, இதுதான் இன்சிடென்ட் ரே. இதுதான் இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே எங்காச்சும் நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகுதா, இன்சிடென்ட் ரே ஒரிஜினல் இன்சிடென்ட் ரே இன்டர்செக்ட் ஆகல. அப்போ நம்மளுக்கு ரியல் ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகாது. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப அந்த இன்சிடென்ட் ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ எக்ஸ்டென்ஷனில் என்ன ஃபார்ம் ஆனாலும் அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம வர்ச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். இன்சிடென்ட் ரேவோடது ஃபார்ம் ஆகிறனால வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அண்ட் பாருங்க, ஒரிஜினல் ரிஃப்ளெக்டட் ரே வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரிஜினல் ரிஃப்ளெக்டட் ரே இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அதை ரியல்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்டட் ரேஸாக இருக்கிறனால அங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யோர் ரியல் இமேஜ் ஃபார்மேஷன். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரியல் இமேஜ் ஃபார்மேஷன் சொல்லுவோம். அண்ட் இந்த மாதிரி ப்ராசஸில் நீங்கள் படிக்கிறப்ப வர்ச்சுவல் ரியல் இமேஜ் ஆப்ஜெக்ட்லாம் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பசங்களா. அண்ட் திரும்ப நான் சொல்கிறேன், இன்னைக்கு நடத்துகிற எல்லா ஃபார்முலாஸுமே நீங்க ஒரு டைம் டெஸ்ட் எழுதி இன்ஸ்டாகிராம்ல என்ன டேக் பண்ணுங்க. ஓகே, அப்பதான் நீங்க எவ்வளவு சீரியஸா இந்த ரே ஆப்டிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, and now the next most important concept is, இந்த கான்செப்ட்ல இருந்து ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டே இருக்காங்க. ஜே அப்படிங்கிறப்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பட் நீட்னு வர்றப்ப ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, அப்படியே வந்து நிறைய மாடல்ஸ் கேட்குறது இல்லை, ஒரே மாடல் தான் கேட்குறாங்க. உங்கள் முன்னாடி ஒரு பிளேன் மிரர் வச்சுருக்கோம். ஓகே, அந்த மிரரோட ஹைட் எவ்வளவு இருந்தால் உங்கள் ஹோல் ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம ஃபுல்லாக அந்த மிரரில் தெரியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக இருக்கும். ஓகேவா, என்ன கொஸ்டினாக இருக்குது இந்த இடத்துல, நம்ம முன்னாடி ஒரு மிரர் வச்சுருக்கோம். அந்த மிரரோட ஹைட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அந்த மினிமம் இந்த மிரருக்கு இவ்வளோ ஹைட் இருந்தால் தான் என்னை ஃபுல்லாக நான் வந்து மிரரில் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அந்த ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லிசன், நம்மளோட ஹைட் ஃபுல்லாக ஹெச் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, சாரி பசங்களா கவனிங்க, அப்போ நம்ம மிரரோட ஹைட் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிரரோட ஹைட் வந்து h/2 இருக்கணும். நம்ம மிரரோட ஹைட் என்னவாக இருக்கணும் பசங்களா, நம்மளோட ஹைட்டில் பாதி ஹைட்டாக இருக்கணும். ஓகே, நம்மளோட ஹைட்டில் பாதி ஹைட்டாக இருந்தால் நம்மளுக்கு கம்ப்ளீட் இமேஜ் தெரியும். நம்மளோட ஹைட்டில் பாதி ஹைட் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் இமேஜ் தெரியும். ஓகே, அண்ட் இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம் ஆகும், எத்தனை இமேஜஸ் உருவாகும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரேண்டமாக எதில் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் பிளேன் மிரர்ஸில் தான் கேட்குறாங்க.
ஓகே, அப்ப இவ்வளவு நேரம் நம்ம யாரை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம்? பிளேன் மிரரை தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் வரப்போகுது. அண்ட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி, ரொம்ப தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, பிளேன் மிரர் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நான் 2 மிரர் வச்சிருக்கேன், இல்லை 3 மிரர் வச்சிருக்கேன். இந்த மாதிரி 3 மிரரை ஒரு ஆங்கிளில் நான் வச்சுட்டு, இல்லை 4 மிரர் வச்சுருக்கேன், இல்லை 2 மிரர் வச்சுருக்கேன். அந்த மாதிரி மிரரை வச்சுட்டு எனக்கு எவ்வளவு இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளவு இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு இதுக்கு நான் ஸ்டாண்டர்டான ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்துட்டு, நான் சொல்கிற ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னாவே ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் ஃபார்முலா ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கேருந்து உங்களோட ஒரிஜினல் ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகுது பசங்களா. படிங்க பார்க்கலாம். அப்போ எவ்வளவு இமேஜ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, m இஸ் ஈக்குவல் டு ஓகே, m இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை தீட்டா. தீட்டா அப்படிங்கிறது 2 அந்த பிளேன் மிரர்ஸ் என்னென்ன ஆங்கிளில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் தீட்டா. ஓகே, பிளேன் மிரர் என்ன ஆங்கிளில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் தீட்டா. இதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டா வந்து 30 டிகிரியா இருக்கு அப்படின்னா எம்மோட வேல்யூ என்ன வரும்? 360 மைனஸ் 30. அண்ட் இந்த இடத்துல யார் இதை ரேடியனுக்குலாம் கன்வெர்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்பர்ஸ் நம்மளுக்கு தேவை, ரேடியன்ட்ல கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. அப்போ 0 0 1s are 12. அப்போ எம்மோட வேல்யூ 12. ஸோ தேட் மீன்ஸ் 12 இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு நிறுத்தக்கூடாது, அடுத்து இருக்க 2 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை நீங்கள் படிக்கணும். என்னன்னு பாருங்க. இஃப் எம் இஸ் ஈவன், ஒருவேளை எம் வந்து ஈவனாக இருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு பசங்களா? எம் வந்து 12 கிடைச்சிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் ஈவன். ஸோ எம் வந்து 12 இருக்கிறப்ப இதை ஈவன் அப்படின்னு சொல்கிறோம். ஈவன் நம்பர் கிடைச்சிருக்கு. அப்படி ஈவன் நம்பர் கிடைச்சது அப்படின்னா உங்களோட எக்ஸாக்ட் ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மைனஸ் 1. நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு 1 மைனஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு மைனஸ் 1. ஓகே, அப்போ நம்மளுக்கு எவ்வளவு இமேஜ் அக்யூரேட்டாக கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா 11 இமேஜஸ் கிடச்சிருக்கும். எவ்வளோ இமேஜஸ் கிடச்சிருக்கும் பசங்களா? 11 இமேஜஸ் கிடச்சிருக்கும். ஓகே, அண்ட் நம்ம சொல்கிறது எல்லாம் எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பிளேன் மிரர்ஸ். ஓகேவா, 2 பிளேன் மிரர்ஸை ஒரு ஆங்கிளில் வச்சுருக்கிறப்ப, 2 பிளேன் மிரர்ஸ் ஒரு ஆங்கிளில் வச்சுருக்கிறப்ப, டயக்ராம் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியுது 2 பிளேன் மிரர்ஸ் ஒரு ஆங்கிளில் வச்சுருக்கப்ப. ஓகே, இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஏன்னா திஸ் வில் டேக் ஒன்லி 1 minute டு சால்வ். அதனால ஓகேவா. ஒருவேளை இஃப் எம் இஸ் ஆட் இன்டீஜர், ஒருவேளை எனக்கு ஆட் நம்பர் கிடைக்குது. ஓகேவா, ஒருவேளை என்ன நடக்குது? நம்மளுக்கு ஆட் நம்பர் கிடைக்குது. அப்போ ஆட் நம்பர் கிடைக்கிறப்ப 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆட் நம்பர் கிடைச்சது, ஒருவேளை எம் வந்து எனக்கு 11 கிடைக்குது. 11 அப்படின்னா ஆட் நம்பர், கரெக்டா? அப்போ ஆட் நம்பரில் கிடைக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட 2 சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டை வந்து சிமெட்ரிக்கலாக பிளேஸ் பண்ணியிருக்கோம். சிமெட்ரிக்கலாக பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த தீட்டா ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கும். தீட்டா பை 2 தீட்டா பை 2 அப்படின்னு பிரிஞ்சிருக்கும். என்னென்ன பிரிஞ்சிருக்கும்? நம்மளுக்கு தீட்டா பை 2 தீட்டா பை 2 அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் சிமெட்ரிக்கல் அப்படிங்கிறாங்க. இப்படி பிளேஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த வந்த ஆட் நம்பரோட 1 மைனஸ் பண்ணணும். அந்த வந்த ஆட் நம்பரோட என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணணும். ஒருவேளை ஆப்ஜெக்ட் வந்து ஏசிமெட்ரிக்கலாக வச்சிருக்காங்க. ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னா ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த ஆங்கிள் ஆல்ஃபாவா இருக்கு, இந்த ஆங்கிள் பீட்டாவா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னா நீங்க எதையுமே பண்ண தேவையில்லை, வந்த ஆன்சரை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ வந்த ஆன்சரை என்ன பண்ணலாம்? அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஈவனாக இருந்தால் -1 பண்ணுவோம், ஆட் நம்பரில் சிமெட்ரிக்கலாக இருந்தால் -1 பண்ணுவோம், ஏசிமெட்ரிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வச்சுக்குவோம். ஏசிமெட்ரிக்கலாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம அதை அப்படியே வச்சுக்குவோம். புரியுதா? இதெல்லாம் கிளியராக இருக்கா மேம்? இதெல்லாம் கிளியர். ஆனால் இப்படி எனக்கு டிவைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்குதுன்னு வைங்க. இந்த மாதிரி கிடைக்குது. திஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஃப்ராக்ஷன். என் ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கு? நம்மளுக்கு இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணட்டும்? வாட் வில் ஐ டூ? ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டா முடிஞ்சுது. ரவுண்ட் ஆஃப் தான், ஆனால் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 3 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும்.
ஓகே, இங்கே 2 இருக்கா, இங்கே 2 தான் எழுதணும். ஓகே, ஸோ ரவுண்ட் ஆஃபோட நெக்ஸ்ட் லீஸ்ட் நம்பர் எடுக்கணும். ரவுண்ட் ஆஃபோட நெக்ஸ்ட் லீஸ்ட் நம்பர். ஒருவேளை 4.559 இருக்குன்னா இதை என்னன்னு எழுதக்கூடாது, 5ன்னு எழுதக்கூடாது, 4 அப்படின்னு தான் எழுதணும். ஓகே, 9.999 இதை எப்படி எழுதக்கூடாது, 10ன்னு எழுதக்கூடாது, வெறும் 9ன்னு தான் எழுதணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் விட ஒரு படி கம்மி, நம்ம ரவுண்ட் ஆஃப் விட 1 மைனஸ், அப்படிதான் நீங்கள் எழுதணும் ஒருவேளை ஃப்ராக்ஷனில் ஆன்சர்ஸ் கிடைச்சா. ஓகே, ஸோ கிளியராக இருக்கு இல்லையா? இதெல்லாம் தான் இமேஜ் ஃபார்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் velocity of image. velocity of image. So that means இங்க ஒரு மிரர் வச்சிருக்காங்க, என்ன பண்றேன், நான் நடக்கிறேன், அப்ப என் கூட சேர்ந்து என்னோட இமேஜும் நடக்கும். நான் ஓடுறேன், என் கூட சேர்ந்து என்ன பண்ணும், இமேஜும் ஓடும். அப்ப அதோட ஃபார்முலா என்ன, அதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. நல்லா கவனிங்க, 2 கண்டிஷன். ஒன்று, நம்ம ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுச்சு, மிரர் மூவ் பண்ணாம இருக்கு, மிரர் நகத்துல, அப்படி இருக்கிறப்ப இமேஜோட வெலாசிட்டி என்ன. இன்னொன்று, ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கு, மிரரும் அதுக்கப்புறம் நம்ம இமேஜும், மிரர் மூவ் ஆகிறனால வெலாசிட்டி ஆஃப் த இமேஜ் என்ன. ஸோ ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி என்னன்னு கண்டுபிடிக்கலாம், இல்லை ஆப்ஜெக்ட் அப்படியே வச்சுட்டு மிரரை மூவ் பண்ணி என்ன வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த 2 கண்டிஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள். இப்போ மிரர் வந்து அட் ரெஸ்ட்டில் இருக்குது, மிரரை நான் மூவ் பண்ணலை, ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குது, ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குது. அப்போ இமேஜோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமேஜ் வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு 2 இன்டூ ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி. ஆப்ஜெக்ட் வெலாசிட்டியை விட 2 மடங்கு அது வேகமாக இருக்கும். அண்ட் எப்பவுமே பிளேன் மிரரில் ஆப்ஜெக்ட்டுக்கும் மிரருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் தான் வந்து இமேஜும் ஃபார்ம் ஆகும். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் மிரர் அண்ட் இன் வர்ச்சுவல் இமேஜ், ஐ மீன் இமேஜ் வில் பி சேம். ஓகே, இதுதான் உங்கள் கான்செப்ட். அண்ட் வெலாசிட்டி எப்படி இருக்கும், டைரக்ஷனோட கேட்டாங்கன்னா ஆப்போசிட் டு ஈச் அதராக இருக்கும். ஓகே, ஒருவேளை சப்போஸ் இப்போ எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரருக்கு பேரலெல்லாம் மூவ் பண்ணுது நம்ம ஆப்ஜெக்ட். இங்கெல்லாம் என்னது, நல்லா கவனிச்சுக்கோங்க, பேரலெல்லாம் மூவ் பண்ணுறப்ப எப்பவுமே நம்மளுக்கு வெலாசிட்டி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்டோ மிரரோ பர்பெண்டிகுலராகத்தான் மூவ் பண்ணணுமே தவிர பேரலெல்லாம் மூவ் பண்ணக்கூடாது. ஓகே, ஆப்ஜெக்டும் மிரரும் பர்பெண்டிகுலராக மூவ் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெலாசிட்டி கிடைக்கும். பேரலெல்லாம் மூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது, பிளேனாக மூவ் ஆச்சு அப்படின்னா எதுவும் கிடைக்காது. அப்போ பாருங்க, இந்த இடத்துல மிரர் அட் ரெஸ்ட். ஓகேவா, இங்கே நம்மளுக்கு என்ன நடக்குது, பேரலெல்லாம் மூவ் பண்ணுது, நம்ம பிளேன் மிரருக்கு பேரலெல்லாம் மூவ் பண்ணுது. அப்போ இங்கே என்ன வெலாசிட்டி இருக்கோ அதே வெலாசிட்டி தான் இங்கேயும் இருக்கும், வெலாசிட்டி சேஞ்சஸ் இருக்காது. இங்கே என்ன வெலாசிட்டி இருக்கோ அதே வெலாசிட்டி தான் இங்கே இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த கண்டிஷனில் நம்ம ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட், ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, பிளேன் மிரர் இந்த பக்கமாக மூவ் ஆகுது, பிளேன் மிரரை நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி நம்மளுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வரோம். ஸோ தட் மீன்ஸ் என்ன ஆகுது, பர்பெண்டிகுலராக டிரான்ஸ்வர்ஸ் இப்படி நம்ம இப்படி எடுத்துகிட்டு வரோம். அப்படி எடுத்துகிட்டு வர்றப்ப ஆப்ஜெக்ட் இமேஜ் என்ன பண்ணுது, அதே டைரக்ஷனில் 2 டைம்ஸ் பிளேன் மிரர். இப்போ நான் மிரரை வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நகர்த்துறேன்னா இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும், 4 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் இமேஜோட வெலாசிட்டி இருக்கும். ஸோ இமேஜ் வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் த மிரர் வெலாசிட்டி. இதுதான் மிரர் வெலாசிட்டி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஆப்ஜெக்ட் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கு, நான் மிரரை மேலே நகர்த்துறேன், அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு பேரலா நகர்த்திட்டு போறேன். என்ன பண்ற பசங்களா, ஆப்ஜெக்ட்டுக்கு பேரலா நகர்த்திட்டு போறேன். அப்படி நகர்த்திட்டு போறப்ப ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. ஸோ இந்த இடத்துல நோ எஃபெக்ட், நோ கமெண்ட் ஆன் இட், நோ வெலாசிட்டி, நத்திங், நோ வெலாசிட்டி, நோ நத்திங். ஸோ இந்த இடத்துல வெலாசிட்டிலாம் இருக்காது, வெலாசிட்டி ஆஃப் த இமேஜ் வில் பி 0. ஓகே, அப்போ இந்த க்ரைட்டீரியாஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த க்ரைட்டீரியாஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். லெட் அஸ் see an example. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கறனால தப்பு இல்லை இல்லையா? லெட்ஸ் see an example. You people can be very confident after knowing this. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஓகே, இதுதான் நம்ம கைப்புள்ள. ஓகேவா, இதுதான் நம்ம கைப்புள்ள. கைப்புள்ளைக்கு பக்கத்தில் ஒரு மிரர் வச்சிருக்கோம். ஓகேவா,
இந்த கைப்புள்ள என்ன பண்றாரு 4 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நகர்ந்துகிட்டு இருக்காரு. மிரர் என்ன பண்ணுது 2 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்து நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ கைப்புள்ளையோட இமேஜ் இங்க தோணும், இங்க இருக்குமா, இதுதான் கைப்புள்ளையோட இமேஜ். அப்ப இந்த இமேஜோட வெலாசிட்டி என்ன, ரொம்ப சிம்பிள். எப்பவுமே பேரலா இருக்கிற வெலாசிட்டி ஒன்றும் ஆக போறது இல்லை. ஸோ அப்படியே நம்ம கைப்புள்ளையோட இமேஜுக்கும் பேரலா இருக்கிற அதே வெலாசிட்டி கிடைக்கும். இப்போ மிரர் இந்த பக்கம் மூவ் பண்ணுது அப்படின்னா இந்த பக்கம் நம்மளுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும், which is velocity of the image will be equal to 2 times of velocity of the mirror. அப்ப 2 into 2 meter per second, that is 4 meter per second. அப்ப இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும் 4 meter per second ஆக இருக்கும். இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும் 4 meter per second ஆக இருக்கும். ஓகே, அப்ப இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், இமேஜஸை வந்து கால்குலேட் பண்ணணும். அண்ட் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து மெடிக்கல் என்ட்ரன்ஸ்ல வெறும் நீட் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சிஎம்சி இருக்கு, சிஎம்சி இருக்கும். அண்ட் சிஎம்சியில் இந்த கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரை க்ளோஸே பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஓகே, அப்போ சிஎம்சி படிக்கிறவங்களுக்கும் சிஎம்சி என்ட்ரன்ஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்குமே நம்ம செஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பசங்களா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னையோட 1 ஷாட்ஸ் முடியுது. அப்போ இதுக்கப்புறம் என்னதான் ஸ்ட்ரைட்டாக வீச் தான், ஸ்ட்ரைட்டாக நியூமரிக்கல்ஸ் தான். ஓகே, அதனால மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு கிளாக் வச்சுருக்கேன், அதோட இமேஜ் எப்படி இருக்கும், இல்லை இமேஜ் இருக்குது அதோட ஆப்ஜெக்டோட டைமிங் எப்படி இருக்கும், டைமிங் வச்சு கேட்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இமேஜ் இருக்கும். கரெக்டாக அப்படியே வந்து என்ன இருக்கும், எரெக்டாக இருக்கும். அதுதான் உண்மை. ஸோ ரொம்ப சிம்பிள். எனக்கு 2 டைமிங்கை வந்து நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 12 மணி நேரம் கரெக்டாக வரணும். 2 டைமிங்கையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கணும், 12 மணி நேரம் கிடைக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க, திஸ் இஸ் யோர் ஃபஸ்ட் ஒன், திஸ் இஸ் யோர் செகண்ட் ஒன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 3 மணி நேரம், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க 3 hours கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 ஹவர்ஸோட நான் எவ்வளவு டைம் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 12 மணி நேரம் கிடைக்கும். ஒரு 9 o'clock நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா என்னாகும், எக்ஸாக்டாக 000012 கிடைக்கும். அப்போ எக்ஸாக்டாக 12 மணி நேரம் கிடச்சிருச்சு. அப்போ இமேஜில் என்ன இருக்கும், நம்மளுக்கு இமேஜில் நம்மளுக்கு 9 மணி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 hours 30 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ 6 hours 30 minutesோட நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 12 கிடைக்கும். ஆட் பண்ணால் 12 கிடைக்கும். சொல்லுங்கள், இங்கே இன்னொரு 30 ஆட் பண்ணோம் அப்படின்னா இது 60 minutesஆ மாறிடும். 60 minutes அப்படின்னா 1 hour. கரெக்டா? அப்போ இங்கே எவ்வளோ இருக்கணும், ஸோ 6 போட்டோம்னா 12 ஆயிரும். இங்கேயே ஒரு 1 இருக்கு. அப்போ இங்கே வந்து ஒரு 5 போட்டு பார்க்கலாம். அப்போ 5 hours 60 minutes அப்படின்னா என்ன அர்த்தம், 6 கரெக்டாக 12 hours வந்துருச்சு. 5 hours 60 minutesனா என்னது, 60 minutesனா 1 hour. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகுது, இது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப 6 ஹவர்ஸாக மாறிடுது. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப என்ன ஆயிடுது, 6 ஹவர்ஸாக மாறிடுது. ஸோ தட் மீன்ஸ் நம்மளுக்கு 6 + 6 will be giving a 12 hours of time. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு சிஎம்சியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 12 வரும். அண்ட் 60 minutes அப்படிங்கிறது 1 hour, 60 minutes அப்படிங்கிறது 1 hour, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ணா ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஃபஸ்ட் ஹாஃப்னு சொல்ல முடியாது, இன்ட்ரோடக்ஷன் முடிச்சாச்சு. இப்போ ஸ்பெரிக்கல் மிரர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஆர் லிட்ரலி ஈஸி பசங்களா, பிலீவ் மீ, ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்பெரிக்கல் மிரர் முடிச்சிடலாம். ஓகே, அப்போ கவனிங்க பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் மிரர். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஒரு பிளேன் மிரர். இப்போ அதே மிரரை நான் என்ன பண்ணுறேன், சில்வர் கோட்டிங் எல்லாம் போட்டு ஒரு பந்து மாதிரி, ஒரு ஸ்பெரிக்கல் பால் மாதிரி நான் மாற்றி வைக்கிறேன். அப்போ இந்த ஸ்பெரிக்கல் மிரரை நான் 2ஆக கட் பண்ண முடியும், இப்படி கட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ கவனிச்சுக்கோங்க, நான் இந்த பக்கம் எண்டில் ஒரு ஸ்பெரிக்கல் மிரரோட லெஃப்ட் சைடு நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கான்வெக்ஸ் மிரர் கிடைக்கும். ஓகேவா? அது என்ன கிடைக்கும், நம்மளுக்கு கான்வெக்ஸ் மிரர் கிடைக்கும். ரைட் சைடு கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கான்கேவ் கிடைக்கும்.
ஓகே, கான்கேவ் கிடைக்கும், கான்கேவ் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கான்வெக்ஸ் எப்படி இருக்கும், கான்வெக்ஸ் இந்த மாதிரி இருக்கும், கான்கேவ் இப்படி இருக்கும். ஓகே, கான்கேவ் எப்படி இருக்கும், கேவ் மாதிரி வளைஞ்சிருக்கும். அந்த கேவுக்குள்ளார நம்ம என்ன பண்ணணும், கேவுக்குள்ளார நம்ம நடக்கணும். கான்வெக்ஸ் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் மேம், பயங்கர வெக்ஸா இருக்கு. ஏன் வெக்ஸா இருக்காது, ஏன்னா இது வந்து என்னவா இருக்கு, இப்படி போய் பட்டோம்னா தெரிச்சிருவோம். எஸ் ஆர் நோ? அதனால இது கான்வெக்ஸ். இதில் அழகாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கேவ்க்குள்ளார போகிற மாதிரி போய்க்கலாம். அதனால இது கான்கேவ், இது கான்வெக்ஸ், மறந்துடாதீங்க. இதில் என்னென்ன நொட்டேஷன்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பற்றி படிப்போம், அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஃபோக்கஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் படிக்கணும், போல் பற்றி படிக்கணும். இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா முடிஞ்சுது. பிரின்சிபல் ஆக்சஸ் பற்றி படிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஒரு டோட்டல் ஸ்பியரா, இது ஒரு டோட்டல் ஸ்பியர். அப்போ அந்த டோட்டல் ஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்குமா, அந்த சென்டரை தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த சென்டரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு உள்ளார தான் நம்மளுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கு. எஸ் ஆர் நோ? கான்கேவுக்கு உள்ள. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் மறந்துடக்கூடாது, அதுக்காக தான் நான் சும்மா வெட்டி காமிச்சேன். ஓகே, ஸோ கான்வெக்ஸுக்கு எல்லாமே ரைட் சைடில் இருக்கும், கான்கேவுக்கு எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகே, ஸோ கான்வெக்ஸுக்கு எல்லா பேராமீட்டரும் எப்படி இருக்கும், ரைட் சைடில் இருக்கும், கான்கேவுக்கு எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகேவா, அதான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அடுத்தது அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் இருந்து நம்ம நம்மளோட மிரரை கனெக்ட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை நம்ம ரேடியஸ், ஏன்னா சென்டர் இருந்துச்சுன்னா சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வர லைனை நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே சென்டரை கர்வேச்சர்னு சொல்கிறனால இது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இதை ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அண்ட் லிசன், இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறேன் அப்படின்னா அதை தான் பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ சும்மா ஸ்ட்ரைட்டான ஒரு லைன் வரைகிறேன், இதைத்தான் பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இதை தான் பிரின்சிபல் ஆக்சஸ். ஸோ பிரின்சிபல் ஆக்சஸ் இஸ் அன் இமேஜினரி லைன், எல்லாமே இமேஜினரி தான் இங்கே லைன். அதில் தான் நம்மளுக்கு என்ன இருப்பாங்க, சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கஸ், போல், இதெல்லாம் அங்கே தான் இருக்கும். ஓகே, அடுத்தது என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த மிரரோட சென்டர் பார்ட், இந்த மிரரோட சென்டர் பார்ட்டை தான் நம்ம போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த போல் தான் நம்மளை டார்ச்சர் பண்ணுறதே, இந்த போல் தான் நம்மளை என்ன பண்ணோம், டார்ச்சர் பண்ணுறது. ஸோ எப்படி நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சா நம்மளுக்கு ஒரு ஆரிஜின் இருக்குமோ, அந்த மாதிரி நம்ம மிரரோட ஆரிஜின் வந்து போல். ஓகே, ஒரு கிராஃப் வரைஞ்சா எப்படி நம்மளுக்கு ஆரிஜின் இருக்குமோ அதே மாதிரி மிரரோட இது என்னது, நம்மளுக்கு போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து போல் வர லைனை தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ போல் அப்படிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் த மிரர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படிங்கிறது சியிலிருந்து போல் வரைக்கும் போகக்கூடிய ஒரு இமேஜினரி லைன். ஓகே, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து போகக்கூடிய ஒரு இமேஜினரி லைன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அண்ட் ஃபோக்கஸ், முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோக்கஸ். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து இது ஃபுல்லாக நம்மளோட ரேடியஸ். இந்த ரேடியஸை நான் ரெண்டாக வெட்டுறேன், இந்த ரேடியஸை நான் ரெண்டாக வெட்டுறேன், அதைத்தான் ஃபோக்கஸ் அப்படிங்கிறோம். இந்த ரேடியஸை நம்ம என்னதான் பண்ணுறோம், ரெண்டாக வெட்டுறோம், அதுக்கு பேர் தான் ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் இஸ் த மிட் பாயிண்ட் பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் த போல். ஓகேவா, இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். அண்ட் எல்லாமே இதெல்லாம் என்னது, இதெல்லாம் வந்து இன்சிடென்ட் ரே, இதெல்லாம் ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ ரிஃப்ளெக்டட் ரே வந்து ஃபோக்கஸ் ஆகக்கூடிய, பி ஃபோக்கஸ்ட் எல்லாம் வந்து உட்காரக்கூடிய ஒரு இடம் தான் ஃபோக்கஸ். ஓகே, அண்ட் ஃபோக்கஸ் கேன் பி ரிட்டன் அஸ் r/2, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் by 2. அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே நம்ம படிக்கிறது எல்லாமே நியர் பேரலல் ரே. ஓகே, ஸோ இங்கே எல்லாமே நம்ம படிக்கிறது நியர் பேரலல் ரே. ஸோ நியர் பேரலல் ரேனா என்ன அர்த்தம்னா, பிரின்சிபல் லைனுக்கு பக்கத்தில் இருக்கிற லைனை வச்சு தான் நம்ம எல்லா கேல்குலேஷனுமே பண்ணுவோம். பிரின்சிபல் லைனுக்கு ரொம்ப தூரமாக இருக்கிற இன்சிடென்ட் ரேவை வச்சு நம்ம கேல்குலேஷன் பண்ண மாட்டோம். பிரின்சிபல் லைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்சிடென்ட் ரேவை வச்சு தான், அந்த ரேகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா கேல்குலேஷனும் பண்ணுவோம். அதனால தான் இது நியர் பேரலல் ரே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை தான் இது என்னன்னு சொல்கிறோம், நம்ம நியர் பேரலல் ரே அப்படிங்கிறோம்.
clear இருக்கா? So that is why it is called near parallel ray. Okay, and concave convexக்கு எப்படி எல்லாம் radius of curvature இதெல்லாம் இருக்கும்ங்கறத ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதோட complete diagram இங்க நான் கொடுத்திருக்கேன். ஓகே, ஸோ கான்வெக்ஸுக்கு எல்லாமே உள்ளுக்குள்ளார இருக்கும், கான்கேவுக்கு எல்லாமே என்ன இருக்கும், நம்மளுக்கு வெளியில இருக்கும், வெளியார இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் எனிதிங், டோன்ட் ஃபர்கெட் எனிதிங். ஓகே, அண்ட் ரிலேஷன் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னது? ஸோ f is equal to r by 2 and radius is nothing but 2f. Radius is nothing but 2f. Focus are very important. Focus and focal length are the same. Okay, and ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுக்கு அப்புறம் தான் வரப்போகுது, எல்லாமே கவனிச்சுக்கோங்க. It is a part of spherical mirror. It is a part of hollow sphere whose one surface is polished. அதாவது நம்ம எந்த சைடு ரே அனுப்புறோமோ அதுக்கேத்தாப்புல அதை பாலிஷ் பண்ணுவோம். பாலிஷ் பண்றப்ப அது மிரராக மாறிடுது. ஓகேவா? அப்போ ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹாலோ ஸ்பியர் எடுத்து நம்ம என்ன பண்றோம், 2 துண்டா வெட்டி 2 மிரரா யூஸ் பண்றோம். அதுதான் நம்மளோட ஸ்பெரிக்கல் மிரர். ஓகே, அண்ட் நம்ம என்னதான் பண்ணுவோம், எல்லாமே அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு நேரா இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ரேவை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், பக்கத்துல இருக்கிறத மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், மறந்துடாதீங்க. ஓகே, அண்ணா ரூல்ஸ் ஃபார் இமேஜ் ட்ரேசிங், அதாவது திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எப்படியெல்லாம் இமேஜ் உருவாகும் அப்படிங்கிறது, அதாவது வர்ச்சுவல் ரியல் அதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி இது வந்து வர்ச்சுவல் இமேஜ் தான், இது ரியல் இமேஜ் தான் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போ என்னென்னலாம் பிரின்சிபல் இருக்குது, 10th நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அதை ஒரு டைம் நம்ம ரிவைஸ் பண்ணணும், பிகாஸ் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, அப்போ கவனிங்க, a ray parallel to the principal axis. ஓகேவா? எந்த ரே, அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ரேவை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். எந்த ஒரு ரேவும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலல்ல பாஸ் ஆச்சு அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றப்ப ஃபோக்கஸ் வழியாக போகும். அது ரிஃப்ளெக்ட் ஆகி வரப்ப எந்த வழியாக போகும், ஃபோக்கஸ் வழியாக போகும், மறந்துடாதீங்க. இட் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் த ஃபோக்கஸ். இதான் ஃபர்ஸ்ட். ஸோ பேரலா போச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் வழியாக வந்து ரிஃப்ளெக்டட் ரே உள்ளே போகும். ஓகே, அண்ட் ஒரு வேளை லைட் ரே ஃபோக்கஸ் வழியாக இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா, ஃபோக்கஸ் வழியாக, ஸோ ஃபோக்கஸ் வழியாக வந்து இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அது போய் பட்டு திரும்பி வர்றப்ப பிரின்சிபலுக்கு பேரலாக போகும். ஸோ எனிஹவ் பிரின்சிபலுக்கு பேரலாக போக போகுது. எப்போ இனிஷியலில் வந்து இனிஷியல் இன்சிடென்ட் ரே ஃபஸ்ட்டு பேரலாக போச்சுன்னா ஃபோக்கஸ் வழியாக போகும். ஒருவேளை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்குள்ளார போயிடுச்சு அப்படின்னா திரும்பி வர்றப்ப, அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப பேரலாக மூவ் ஆகும். ஓகே, அப்போ இந்த 2 கண்டிஷன் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்மளோட இன்சிடென்ட் ரே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போச்சு, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போச்சு அப்படின்னா அது அப்படியே போய் பட்டு இட் வில் பி ரீட்ரேசிங். இதில் என்ன இருக்கும், நம்மளுக்கு ரீட்ரேசிங் நடக்கும். ஓகே, வந்த வழியே திரும்பி சென்று விடும், வந்த வழியே திரும்பி போய்விடும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ரூல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் 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 அதாவது நம்மளோட பிரின்சிபல், அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து தள்ளி நான் வந்து ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன், ரொம்ப தள்ளி நான் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதோட இன்சிடென்ட் ரைட் ஸ்ட்ரைட்டாக போடப்பட்டு ஸ்ட்ரைட்டாக, அதாவது பர்ஃபெக்டான ரிஃப்ளெக்ஷன் காட்டப்படும். இது ஆங்கிள் ஆஃப் இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஸ்ட்ரைட்டாக போய் போடப்படும். அண்ட் போடப்பட்டதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணாது, பிரின்சிபல் லைனுக்கு பேரலா எங்கேயுமே இருக்காது, பிரின்சிபல் லைனுக்கு பேரலா எங்கேயுமே இருக்காது. இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பியாண்ட், ஓகே, பிஹைண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், கர்வேச்சருக்கு பின்னாடி நம்ம பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் கான்கேவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி பக்கத்தில் வர 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 அது என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா என்லார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும், தூரமாக போக 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 டிம்னிஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிறப்ப நம்மளுக்கு அதே சேம் டிட்டோ ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும், இமேஜ் கிடைக்கும். ஓகே, இதுக்கு பின்னாடி எடுத்துட்டு போறப்ப அது சுருங்கும், இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வர்றப்ப அது விரிவாங்கும், என்லார்ஜ் ஆகும். பின்னாடி போறப்ப டிம்னிஷ் ஆகும், முன்னாடி வரப்ப என்லார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அதை ரொம்ப நம்ம க்ளோஸரா போறப்ப என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், வெர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த பக்கம் இமேஜ் ஃபார்ம் ஆகாம இந்த பக்கம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, என்ன ஆக ஆரம்பிக்கும், இந்த பக்கம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். எப்ப, ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் நடுவில் வைக்கிறப்ப.
ஓகே, டோன்ட் வரி, அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது வந்து உங்களுக்கு இங்கே மெட்டீரியலில் இருக்குது, டோன்ட் வரி, இப்போ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் கான்வெக்ஸ் எப்பவுமே வர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் பண்ணும். கான்வெக்ஸ் என்னதான் பண்ணும், எப்பவுமே வர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் பண்ணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லொக்கேஷன் ஆஃப் த ஃபோக்கஸ் நல்லா கவனிங்க. நம்ம என்னதான் படிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டால் நியர் பேரலல் ரேஸ் மட்டும்தான் படிச்சிருக்கோம். ஸோ நியர் பேரலல் ரேனா பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ரேஸ் தான் படிச்சிருக்கோம். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு r/2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஒருவேளை நான் நியர் பேரலெல்லாம் படிக்கல, என்னோட ரே வந்து அப்படியே மேலே அந்த எட்ஜில் இருக்குது, அதுக்கப்புறம் அது இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபோக்கஸ் வில் பி ஈக்குவல் டு r/2 cos தீட்டா. தீட்டா அப்படிங்கிறது இந்த ஆங்கிள். ஓகே, தீட்டா அப்படிங்கிறது இந்த ஆங்கிள். ஸோ தீட்டா இஸ் திஸ் ஆங்கிள். இதுக்கு நார்மலாக ஒரு லைன் வரைஞ்சிருவோமா, இதுதான் தீட்டா. ஓகே, தீட்டா இதுதான். அப்போ யூ வில் பி கெட்டிங் எஃப் இஸ் ஈக்குவல் டு r/2 cos தீட்டா அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி நம்ம ரொம்ப ரேராக தான் கொஸ்டின், ரொம்பவே ரேர், ரொம்ப 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 ரேர். இதுதான் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, படிச்சுக்கிறதுல தப்பு இல்லை இல்லையா. அண்ணா the most important concept for today's class is sign convention. பசங்களா எல்லாரும் தெளிவாக காதை திறந்து வச்சுட்டு கவனிங்க. பிகாஸ் இங்கே தான் உங்களுக்கு ரே ஆப்டிக்ஸ் கஷ்டமாக ஆரம்பிக்குது. இங்கே தான் ரே ஆப்டிக்ஸ் என்னவாக ஆரம்பிக்குது, கஷ்டமாக ஆரம்பிக்குது. அதனால தெளிவாக கவனிங்க. சைன் கன்வென்ஷன், அதாவது 2 விதம் நம்ம படிக்கணும். ஒன்று வந்து பொசிஷன், இன்னொன்று வந்து டிஸ்டன்ஸ். ஓகே, பொசிஷன் அப்படிங்கிறப்ப சைன் கன்வென்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, அதாவது சைன் சேஞ்சஸ் நடக்கும். இங்க என்ன நடக்கும், நம்மளுக்கு சேஞ்சஸ் நடக்கும். டிஸ்டன்ஸ் அப்படின்னு பேசுறப்ப சேஞ்சஸ் நடக்காது. என்ன ஆகாது, சேஞ்சஸ் நடக்காது. பொசிஷன் அப்படின்னா என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்னு அர்த்தம். வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் அப்படின்னா என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு. ஓகே, அப்ப ஆல்ரெடி நம்ம இது வந்து ஒரு கான்கேவ் மிரர் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாம் இந்த இடத்துல சென்டர்ல போல்ல இருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர், போல்ல இருந்து ஃபோக்கஸ், போல்ல இருந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ எல்லாமே ஒரு மைய பாயிண்ட்டை வச்சுட்டு, ஒரு மிட் பாயிண்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை ஒன்று ஹோல்டு பண்ணிட்டு அதிலிருந்து இது எவ்வளவுங்கிற மாதிரி வெக்டார் மாதிரி பேசுகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு இந்த வார்த்தையை நம்ம ஆல்ரெடி வந்து கிராவிடேஷன்லாம் தெளிவாக படிச்சிருப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லாம் வந்து 100% நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் இன்னும் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் பார்க்கலையோ போய் பாருங்க. ஓகேவா, அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு, அப்போ எங்கெல்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்னு நம்ம படிக்கிறோமோ அந்தந்த ஃபார்முலாஸில் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், சைன் சேஞ்ச் பண்ணுவோம். எங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இல்லாமல் டிஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்போ இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் பேசுவோம். அப்போ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து சைன் கன்வென்ஷன்லாம் வந்து நம்ம பெருசாக படிக்க மாட்டோம், அது அங்கெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் எப்படி வந்து நம்ம மிரருக்கு போலோ அதே மாதிரி லென்ஸுக்கு வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆப்டிக்கல் சென்டர்னு ஒன்று இருக்கும். ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஆப்டிக்கல் சென்டரில் இருந்து என்னது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கஸ் அப்படின்னு எல்லாம் ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்திருப்போம். அப்போ எப்போ எல்லாம் நம்மளுக்கு பொசிஷன் வச்சு பேசுகிறோமோ, வித் ரெஸ்பெக்ட் டுன்னு ஃபார்முலாவில் படிக்கிறோமோ அப்போ எல்லாம் என்னது, சைன் கன்வென்ஷன்ஸ் நடக்கணும். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் சைன் கன்வென்ஷன்ஸ் வில் பி ஈஸி. எப்படி ஈஸி அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட ஒரு கான்வெக்ஸ் மிரர். ஃபர்ஸ்ட் கான்கேவ் மிரர் சொல்லி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் கான்வெக்ஸ் மிரர் நீங்களே படிச்சுக்கலாம், ஈஸி. இதுதான் கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரரோட போல் இதுதான். போல மிட் பாயிண்ட் ஆஃப் அ கிராஃப்னு வச்சுக்கோங்க. ஒரு கிராஃபோட மிட் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்கும், இந்த இடத்துல நெகட்டிவாக இருக்கும். கரெக்டாக, இந்த இடத்துல நெகட்டிவாக இருக்கும், இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவாக இருக்கும். எஸ் ஆர் நோ? அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் சைன் கன்வென்ஷன்ஸ் வந்து புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், மெமரைஸ் பண்ண தேவையில்லை. ஒருவேளை கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தது அப்படின்னா அப்பையும் இதுதான் போல். ஸோ போலுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக பாசிட்டிவ்,
இந்த பக்கம் ஃபுல்லா நெகட்டிவ். கரெக்டா? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது நெகட்டிவ். Okay, so these are the important things you have to understand. These are the important things you have to understand. புரிஞ்சுது இல்லையா? கிளியரா இருக்கு இல்லையா? இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், அப்படியே டக்குன்னு எல்லாரும் நீங்கள் ஒரு டைம் கண்ணை மூடிட்டு அப்படியே போலுக்கு இந்த சைடு இந்த சைடு. அப்போ போலுக்கு இந்த சைடு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நெகட்டிவ். போலுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நெகட்டிவ். போலுக்கு இந்த சைடு என்ன இருக்கோ அதெல்லாம் பாசிட்டிவ். இப்போ டக்குன்னு எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னா லென்ஸுக்கு வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. தட் இஸ் குட். ஸோ நவ் மிரர் ஃபார்முலா. அண்ட் மிரர் ஃபார்முலாஸ் எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு எல்லாமே என்னதான் பண்ணுவோம், போல வச்சு தான் சொல்லுவோம். அப்போ இங்கெல்லாம் என்ன நடக்கும், நம்மளுக்கு சைன் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ மிரர் ஃபார்முலா ஆல்ரெடி நீங்கள் படித்தது 1/f is equal to 1/v plus 1/u அப்படின்னு படித்தோம். ஸோ யூங்கிறது என்னது, பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் respect to pole, and v position of image with respect to pole, and f position of focus with respect to pole. அப்ப நம்ம என்னதான் பண்ணணும், இந்த இடத்துல இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதை எப்படி பசங்களா மாத்தி எழுதுவோம், கவனிங்க பார்க்கலாம். ஸோ f is equal to 1/v plus 1/u, இதுதான் ஃபார்முலா. ஓகே, அப்போ ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு நம்மளுக்கு, இதுதான் நம்மளோட போல். போலில் இருந்து லெஃப்ட் சைடில் இருக்கு. அப்போ ஆப்ஜெக்ட் வந்து என்னது நம்மளுக்கு நெகட்டிவ். ஸோ 1/v plus 1/-u அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? அண்ட் நவ் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் எங்க இருக்கு, போலில் இருந்து லெஃப்ட் சைடு இருக்கு. அப்போ இதுவும் நெகட்டிவ். அப்போ 1/-f அப்படின்னு இருக்கும். 1/-fன்னு இருக்கும். 1/-f அப்படின்னு இருக்கும். புரியுதா? அண்ட் இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, கீழே இந்த பக்கம் ஃபார்ம் ஆயிருக்கு. லெஃப்ட் சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் நெகட்டிவ். அப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஃபார்முலா இப்போ கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் லிசன், எப்போ எல்லாம் இமேஜுக்கு நெகட்டிவ் அப்படின்னு கிடைக்குதோ அது வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் அப்படின்னு அர்த்தம். ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். ஒருவேளை நம்ம v பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது நம்ம என்னன்னு படிப்போம், that we will study as erect and virtual image. அது இந்த பக்கம் ஃபார்ம் ஆகும், இந்த பக்கம் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த பக்கம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வர்ச்சுவல் இமேஜ். எரெக்டா இருக்கும். எரெக்டா நம்ம அப்படியே எப்படி நிற்கிறோமோ அதே மாதிரி, நம்ம இந்த கை தூக்கணும்னா அதே மாதிரி அங்கேயும் அந்த கை தூக்கும். அதுதான் எரெக்ட். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இப்படி தான் வந்து நீங்கள் சைன் கன்வென்ஷன்ஸ் பண்ணணும். அண்ணா த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன்னா டிம்னிஷ்டாக இருக்கா இல்லை என்லார்ஜ்டாக இருக்கா இல்லை சேம் டு சேமாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஓகே, டிம்னிஷ்டாக இருக்கா இல்லை என்லார்ஜ்டாக இருக்கா இல்லை சேம் டு சேமாக இருக்கா. சைஸ். அப்போ சைஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ரெண்டு விஷயம் பேசலாம். ஒன்று அதோட ஹைட்டை வச்சும் பேசலாம், அதோட ஹைட்டு வச்சும் பேசலாம், இல்லை டிஸ்டன்ஸ் வச்சும் பேசலாம். ஓகேவா? ஸோ பொசிஷன் வச்சும் பேசலாம், ஹைட் வச்சும் பேசலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுவும் நம்ம என்னதான் பண்ணுறோம், போலில் இருந்து வித் ரெஸ்பெக்ட்னு எடுக்கிறோம். ஸோ இதுக்குமே என்ன நடக்கணும் நம்மளுக்கு, இது வந்து இதுலேயும் நம்ம சைன் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை த சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ சைஸ் ஆஃப் தி, ஸோ வி டிவைடட் பை என்னென்னு எழுதுவோம் நம்ம இந்த இடத்துல, ஓ அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சாரி, யூன்னு எழுதுவோம். ஓகே, இந்த மாதிரி எழுதுவோம். அண்ட் லிசன், ஒருவேளை மேக்னிஃபிகேஷனோட மேக்னிடியூட், மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அது ரியல் இமேஜ், ரியல் அண்ட் இன்வெர்டட். இதுவே மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட், வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ஓகே, ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சு. இப்போ மேக்னிஃபிகேஷனோட மேக்னிடியூட் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் 1 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா என்லார்ஜ்டு இமேஜ் கிடைக்குதுன்னு அர்த்தம். 1 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா டிம்னிஷ்டான இமேஜ் கிடைக்குதுன்னு அர்த்தம். இதுவே மேக்னிடியூட் வந்து 1 இருக்குது அப்படின்னா சேம் த சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிடைக்கும்னு அர்த்தம். சேம் த சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம்.
ஓகே, இதை ஹைட்டில் எழுதுறப்ப h dash divided by h அப்படின்னு எழுதுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஓகே, இங்கே நம்மளுக்கு ஒரு மைனஸ் வரும். ஓகே, இங்கே நம்மளுக்கு ஒரு மைனஸ் வரும், மறந்துடாதீங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மிரர் ஃபார்முலாவில் மைனஸ் வந்து மிரர் ஃபார்முலாவில் ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரிஜினல் ஃபார்முலாவில் சைன் கன்வென்ஷனில் சொல்லலை, மேக்னிஃபிகேஷனில் மைனஸ் வரும். ஒருவேளை ஃபார்முலாவில் அங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ தோஸ் டூ ஆர் ஹிண்ட் ஃபார் மிரர் ஃபார்முலா அண்ட் லென்ஸ் ஃபார்முலா. ஓகே, கிளியரா இருக்கு இல்லையா? ஸோ எரெக்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகும், இன்வெர்டட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்ட் எரெக்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகிறப்ப இஃப் இட் இஸ் எரெக்ட் அப்படிங்கிறப்ப இமேஜஸ் இன் த சேம் டைரக்ஷன், ஒரே மாதிரி இருக்கும். இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்படியே இருக்கும். ஓகே, இன்வெர்டட் அப்படின்னாவே அது ரியல் இமேஜ்னு அர்த்தம். ஸோ now the next concept is magnification in transverse way. Transverse அப்படின்னா இப்படி பெருசாக இருக்கா இல்லை இப்படி கம்மியாக இருக்கான்னு பார்க்கறது. லாங்கிடியூட்னல்னா லென்த் பெருசாக இருக்கா இல்லை டிமினிஷாக இருக்கான்னு பார்க்கறது. ஸோ மேக்னிஃபிகேஷன் பெருசாகுது அப்படின்னா ஹைட்டில் பெருசாகலாம், இல்லை சைஸில் பெருசாகலாம். எஸ் ஆர் நோ? அப்போ டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னா ஹைட்டில் பெருசாகிறது. ஓகே, ஹைட்டில் பெருசாகிறது, சின்னதாகிறது. அப்போ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கொடுத்துருக்கோம், விச் இஸ் மைனஸ் வி டிவைடட் பை யூ. வி இஸ் நத்திங் பட் த என்னது, இல்லாட்டி மைனஸ் ஹெச் டேஷ் டிவைடட் பை ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் நான் ஒருவேளை எனக்கு இதே ஃபார்முலாவை ஃபோக்கல் லென்த் வச்சு எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசங்களா, எல்லாத்துக்கும் டெரிவேஷன் நீட்டில் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் இந்த யூனிட்டில் நீங்கள் டெரிவேஷன் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி ரிமெம்பர் த ஃபார்முலா. டக்குன்னு ஒரு டைம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதை வந்து எழுதுங்க பார்க்கலாம், டக்குன்னு மெமரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். டிரான்ஸ்வர்ஸாக இருந்தது அப்படின்னா m is equal to f divided by f minus u. இல்லை என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப், அதாவது பொசிஷன் ஆஃப் இது இமேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் மைனஸ் வி டிவைடட் பை எஃப். ரொம்ப சிம்பிள், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா வந்து வி டிவைடட் பை யூ. கரெக்டா? வி கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லனா எஃப் மைனஸ் வி டிவைடட் பை எஃப் அப்படின்னு எழுதுங்க. யூ கொடுத்துருக்காங்கன்னா எஃப் டிவைடட் பை எஃப் மைனஸ் யூன்னு எழுதுங்க, முடிஞ்சுது. சிம்பிளாக இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கண்ணை மூடிட்டு எல்லாம் ஒரு டைம் ரீகால் பண்ணுங்க பார்க்கலாம். டக்குன்னு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எழுத ஆரம்பிங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் அலாங் வித் மீ. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்தாச்சு. தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அண்ட் நவ் லெட்ஸ் see two of the most important points. If the object and image are on the same side, the image must be real. ஆப்ஜெக்ட் எவ்வழியோ இமேஜும் அவ்வழியாகவே இருந்தது அப்படின்னா அது ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக இருக்கும். ஆப்ஜெக்ட் ஒரு சைடும் இமேஜ் ஒரு சைடும் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வர்ச்சுவல் இமேஜஸாக இருக்கும். அது எப்படி இருக்கும், நம்மளுக்கு வர்ச்சுவல் இமேஜ், வர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் now longitudinal magnification. longitudinal அப்படின்னா என்னது, லென்த் பெருசாகிறது. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலராக பெருசும் சிறுசும் ஆச்சு அப்படின்னா அது டிரான்ஸ்வர்ஸ். அதுவே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக பெருசும் சிறுசும் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்ம லாங்கிடியூட்னல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் அப்படிங்கிறது டிரான்ஸ்வர்ஸ். எம் அப்படிங்கிறது நம்மளோட டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன் இன்டூ சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகே, அண்ட் இங்கே மைனஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் மிரர் ஃபார்முலாவில் என்ன வரணும், ப்ளஸ் வரணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ லென்ஸ் ஃபார்முலாவில் மைனஸ் வந்துச்சு அப்படின்னா மேக்னிஃபிகேஷனில் எப்படி இருக்கணும், ப்ளஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் குட்டி சின்ன ராஜதந்திரங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகே, அண்ணா இந்த ஃபார்முலாலாம் எதுக்கு தான் அப்ளை பண்ண முடியும், ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்ஸுக்கு தான் இதெல்லாம் அப்ளை பண்ண முடியும். அப்படியே பெருசாக இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அண்ணா ரொம்ப ரேராக கேட்கக்கூடிய அடுத்த கொஸ்டின் வந்து ஏரியல் மேக்னிஃபிகேஷன், அதாவது 2D மேக்னிஃபிகேஷன். இவ்வளோ நேரம் நம்ம படித்ததெல்லாம் 1D. இதுவே 2Dயில் கேட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏரியா ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை த ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஏரியா ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை த ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு m ஸ்கொயர். ஓகே, ஸோ வெரி வெரி சிம்பிள். இந்த இடத்துல மைனஸ் தேவையில்லை, அப்படியே எழுதிக்கோங்க. அண்ணா மை பேட், எல்லாம் குட்டியாக தெரியுது பசங்களா, கிளியராக தெரியல. ஸோ நோ வரிஸ். இது வந்து இமேஜ் ஃபார்மேஷனோட ஒரு சார்ட்.
நீங்கள் மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இது தெளிவாக தெரியும். ஓகே, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த 2 இதுவும் தெளிவாக தெரியும். 10th நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுதான் இங்கேயும் இருக்குது. இமேஜ் ஃபார்மேஷன், ஓகேவா? இங்கே குட்டியாக தெரியுது, ரொம்ப ரொம்ப குட்டியாக தெரியுது, சில பேர்த்துக்கு தெரியாமையே இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் போய் பிடிஎஃப் இன்னைக்கு செஷன் முடிஞ்ச உடனே நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிடுவேன். இன்னும் எலக்ட்ரானிக்ஸுக்கு அப்லோட் பண்ணாமல் இருக்குது, 2த்தையும் சேர்த்து இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஓகே, and now we have completed 45% of the topic. Still நம்மளுக்கு refraction balance இருக்குது, அதுக்கப்புறம் optics balance இருக்குது. ஓகேவா, அது 2 முடிச்சோம்னா இந்த யூனிட் முடிஞ்சுது. இது வரைக்கும் ஈஸி பீஸியாக தானே இருந்தது. எத்தனை பேர் இது வரைக்கும் ஈஸி பீஸியாக ஃபீல் பண்ணீங்களோ அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் ஒரு யோ போடுங்க பார்க்கலாம், ஒரு ஹார்ட்டோட. ஸோ நான் இந்த நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நான் திரும்பவும் சொல்கிறேன், டெலகிராம் கம்யூனிட்டி, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு ஒன்ஸ் நீட் எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் டெய்லி வி வில் பி அப்லோடிங் சம் கொஸ்டின்ஸ். ஸோ யூ பீப்புள் ஹாவ் டு சால்வ். டெலகிராமில் எல்லா நோட்ஸும் அங்கே தான் அவைலபிளாக இருக்குது. அதனால் டெலகிராம், வாட்ஸ்அப் இது 2த்துலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக லைக் பட்டனை அடித்து ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க பசங்களா. லெட்ஸ் ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் ஒன் விச் இஸ் ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன்னா என்னது? தட் இஸ் டிரான்ஸ்மிஷன், ரைட்? இன்சிடென்ட் ரே என்ன பண்ணும்? ஒரு மீடியமில் இருக்கும், ரிஃப்ராக்டட் ரே இன்னொரு மீடியமில் இருக்கும். ஸோ இந்த 2மே வேறு வேறு மீடியமில் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதை வந்து N1 N2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை டென்சர் டு ரேரர் போகலாம், ரேரர் டு டென்சர் போகலாம். இதை எப்படி தான் மேம் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ரேரர்லேருந்து இது ரேரர்னு வச்சுக்கோங்க, இது டென்சர். மேம் பார்த்தாவே தெரியுது, எழுதி கஷ்டப்படாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தோணலாம், இருந்தாலும் நான் எழுதுறேன். ஓகேவா? ஸோ ரேரர் அப்படின்னா ஜாலியாக வந்து என்ன பண்ணும், ஜாலியாக ரேஸ் போகும், அப்படியே ஜாலியாக வந்து இந்த மீடியமில் இப்படி படும், பவுண்ட்ரியில் படும். பட்ட உடனே என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு என்ன ஆகும், இப்படி போக வேண்டியது கூட்டத்தில் அப்படியே வளைஞ்சு போகும், அப்படியே கூட்டத்தில் வளைஞ்சு நெளிஞ்சு போகும். அப்போ தட் மீன்ஸ் நம்ம என்னாகும், நம்மளோட ரிஃப்ராக்டட் ரே நார்மலை நோக்கி பெண்டு பண்ணும், நார்மலை நோக்கி போகும். ஓகே, இப்படி சுருங்கிரும். ஏன்னா இடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம இப்படி ஆயிடுவோம். பார்த்துருக்கீங்களா? கூட்டத்துல எல்லாம் போகிறப்ப நம்ம இப்படி கை கால் வச்சுட்டு தான் போவோம், இப்படியெல்லாம் கை விரிச்சிட்டுலாம் போக முடியாது, கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் போயிடும். எஸ் ஆர் நோ? அதுவே ரேரர் டு டென்சர்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை இப்படி ஒன்று போகுது அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க, அது ஜாலியாக போகும். அப்போ இங்கே ரிஃப்ராக்டட் ஆங்கிள் பெருசாக இருக்கும். அப்படியே நம்ம கை காலை விரிச்சிட்டு டிக்டாக்லாம் பண்ணுற மாதிரி, ஷார்ட்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இப்படியே போகலாம். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் 2த்தையும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். And now the next most important topic for the day is refractive index. refractive indexனா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஒரு என்னது கூல் டர்மிகூலான ஒரு டாபிக். என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீட் எப்படி இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு கண்டம் விட்டு கண்டம் போகிற மாதிரி மீடியம் விட்டு மீடியம் போகுது. அப்போ டெஃபினட்டாக ஸ்பீடு குறையலாம் இல்லை இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நியூ அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு நம்பர், இது வந்து வெக்டார் குவான்டிட்டியெல்லாம் இல்லை, இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. இதுக்கு டைமென்ஷனும் இல்லை, யூனிட்டும் இல்லை. ஓகேவா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃப்ரீயாக போகிறப்ப, ரேரர் மீடியமில் இருக்கிறப்ப ஒரிஜினலான லைட்டோட ஸ்பீட் என்ன, ஒரு மீடியம்குள்ளார போகிறப்ப அதோட ஸ்பீட் என்ன, ஒரு மீடியம்குள்ளார போகிறப்ப அதோட ஸ்பீட் என்ன. அப்போ இதுதான் ஃபார்முலா. ஸோ சி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் விச் இஸ் 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் டிவைடட் பை விக்கு பதிலாக எஃப் இன்டூ லாம்டான்னு எழுதலாமா. அண்ட் எஃப் இஸ் கோயிங் டு பி த கான்ஸ்டன்ட், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ தட் மீன்ஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி அண்ட் ஆல்சோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த லாம்டா அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லாம்டா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் குறைஞ்சிரும்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக என்ன நம்மளுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் குறைஞ்சிரும் அர்த்தம். அப்ப வேவ்லென்த் யாருக்கு ஜாஸ்தி? ரெட்டுக்கு ஜாஸ்தி. அப்ப ரெட்டுக்கு வேவ்லென்த் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் ரெட் என்னது? லெஸ்ஸர். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரெட் will be lesser. And now the next topic we are going to discuss is Snell's law. இவர் என்ன சொன்னார்னா, இவர் ஒன்றும் சொல்ல, இவர் சொல்றது கடைசி வரைக்கும் யாருக்குமே புரியாமையே போயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி, இதைத்தான் சொல்கிறா. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, ரிஃப்ளெக்டட் ரே ரிஃப்ராக்டட் ரே, அந்த அதுக்குன்னு ஒரு ஆங்கிள் இருக்குது.
அதுக்குன்னு என்ன இருக்கு? ஒரு ஆங்கிள் இருக்கு. இந்த ஆங்கிள் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்குன்னு ஒரு மீடியம் இருக்கும். கரெக்டா? இதை எழுதுறப்பவே தெரியுது இது பெண்ட் ஆகி வந்திருக்கு. அப்ப இது வந்து டென்சர் மீடியம் அப்படின்னு. அப்ப அவர் சொல்ற ஒரே கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஆங்கிளும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து நியூ1 அப்படின்னா அதில் இன்சிடென்ட் ஆங்கிள் இருக்கு. இது நியூ2 அப்படின்னா அதில் என்ன ஆங்கிள் இருக்கு? நம்மளுக்கு ரிஃப்ராக்டட் ஆங்கிள் இருக்கு. இது எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. கான்ஸ்டன்ட்னா பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம் பசங்களா? வாட் இஸ் மென் பை கான்ஸ்டன்ட்? ஈவன் அது 12 இருக்கு அப்படின்னா இது 3 இருக்கிறப்ப இது 4 இருக்கும், இது 6 இருக்கிறப்ப இது 2 இருக்கும். ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகி ஒன்று குறைச்சி பேலன்ஸ் பண்ணிக்கும். ஃபைனலி அது கான்ஸ்டன்டாக இருக்கும். ஃபைனலி அது எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டாக இருக்கும். ஸோ ஆங்கிள் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட். அப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று தன்னை டிக்ரீஸ் பண்ணி அதை வந்து அந்த ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதா ஸ்னெல்ஸ்லாம். அப்போ இதை எப்படி எழுதலாம்? நம்ம sin i is equal to 1 by nu1 அப்படின்னு எழுதலாமா? sin r is equal to 1 by nu2 எழுதலாமா? எழுதலாமா? அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி எழுதினோம்னா என்ன ஆகும்? இது மேலே போயிடுமா? ஸோ nu2 divided by nu1 அப்படின்னு கிடைக்கும். nu2 divided by the nu1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ nu2 அப்படிங்கிறது நம்ம ரிஃப்ராக்டிவ் மீடியம், அதில் இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். nu1 அப்படிங்கிறது நம்ம இன்சிடென்ட்ல இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, கிளியரா இருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஹவ். இதில் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா ரிஃப்ராக்டட் இண்டெக்ஸ் 1. அப்போ velocity of the incident divided by the velocity of the refracted, and which will be equal to lambda of incident divided by lambda of refracted. எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான் பசங்களா. பெருசாக இதில் படிக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாள் இது வந்து நம்மளை நம்ம ரொம்ப வந்து இது எப்படி அப்படிங்கிறப்ப பதட்டம் வந்துடும். அதுதான் இந்த ரே ஆப்டிக்ஸில் வருது. ஈஸியாக தானே இருக்குது. It is easy peasy lemon squeezy, right? Now let's go for the next one. இந்த refractive index யாரை பொறுத்தெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஆல்ரெடி சொல்லியாச்சு, வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும், வேவ் லென்த்தை பொறுத்து இருக்கும். அந்த வேவ் லென்த்தை பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம காச்சிஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறாங்க. சில பேர் கௌஷி ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்குவாங்க, காச்சி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ வேவ் லென்த் டிபெண்ட்ஸ் ஆன் கலர். ஏன்னா கலரை பொறுத்து வேவ் லென்த் மாறும், ரைட்டு தானே? கலர் அண்ட் வேவ் லென்த்தை பொறுத்து தான் இருக்கு. அப்போ நியூ கேன் பி ரிட்டன் ஆஸ் ஏ அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், பிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், இங்கே லாம்டா ஸ்கொயர். இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப குட்டி வேல்யூ. அப்போ இதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ லாம்டா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நியூ ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகிடும். நான் சொன்னேன் இல்லையா, ரெட்டோட வேவ் லென்த் அதிகம், அப்போ ரெட்டோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, ரெட்டோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ இட்ஸ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது? ரொம்பவே வந்து பெண்டாகியெல்லாம் போகாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிடும், அப்படியே வெடுக்குன்னு போயிடும். ஆனால் வயலட் ரொம்ப பெண்டாகி கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர் ஆல்சோ. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். இல்லை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே, அப்போ இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம் நம்ம எக்ஸாம்ஸ்க்கு. Now the next concept for the discussion is refraction through glass slab. ஓகேவா? கிளாஸ் ஸ்லாபோட ரிஃப்ராக்ஷன். அண்ட் இதை ஆல்ரெடி படித்தது தான், எதுவுமே இந்த இடத்துல புதுசாக நம்ம ரொம்ப உயிரை கொடுத்து படிக்கிற மாதிரிலாம் இங்கே எதுவுமே இல்லை. மொக்க டாபிக் தான் இருக்குது. ஓகே, ஆனால் இந்த யூனிட் வந்து நிறைய பக்கங்களில் கொடுத்துருக்கறனால நம்மளையே அறியாமல் ஒரு வெறுப்பு தட்டிடுது. அவ்வளோதான் பசங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னது? அதாவது ஸ்லாப் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு 2 ரிஃப்ராக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் ஒன்று, இன்சிடென்ட்ல இருந்து ஒரு ரிஃப்ராக்ஷன், அந்த ரிஃப்ராக்ஷன்ல இருந்து மறுபடியும் ஒரு ரிஃப்ராக்ஷன். ஓகே, அப்போ நம்மளுக்கு ஏர், கிளாஸ், ஏர் அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல 2 டைம் ரிஃப்ராக்ஷன்ஸ் நடக்கும், அவ்வளோதான். ஓகே, அப்போ இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டா, இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனா, இது என்னது? திரும்பவும் இந்த பாயிண்ட்டுக்கு இது நார்மல், கரெக்டா? இது n1, இது n2. ஸோ இது ரிஃப்ராக்ஷன், இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படிங்குவோம், அவ்வளோதான், முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிள்.
அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக நார்மலாக இருந்துச்சுன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போயிருக்கணும். நம்மளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கணும். ஆனால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் என்ன ஆகுது, வளைஞ்சு போகுது. அப்போ இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். இதுதான் நம்மளோட ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வில் பி I minus R. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இஸ் நத்திங் பட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் மைனஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கிடச்சிரும். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் லேட்ரல் ஷிஃப்ட். ஸோ லேட்ரல் ஷிஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ரே. இந்த ரேலேருந்து எக்ஸாக்டாக பேரலாக தான் நம்மளுக்கு வந்து லைட் கிடச்சிருக்கணும். இந்த ரிஃப்ராக்ஷன்லாம் இல்லை அப்படின்னா இப்படி போயிருக்கணும். ஆனால் அப்படி போகாமல் எனக்கு இந்த மாதிரி வளைஞ்சு போயிருக்கு. ஸோ இந்த ரே அப்படியே பேரலாக மேலே வரைஞ்சோம்னா, இந்த ரேவை அப்படியே பேரலாக மேலே வரைஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அதுதான் அதோட ஒரிஜினல் பார்த்தா இருந்திருக்கணும். அப்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஷிஃப்ட்டுக்கு பேர் தான் லேட்ரல் ஷிஃப்ட் அப்படிங்கிறோம். ஓகேவா, இதுக்கு பேர் தான் என்னது, லேட்ரல் ஷிஃப்ட் அப்படிங்கிறோம். அப்போ அந்த லேட்ரல் ஷிஃப்டோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ரே அப்படின்னும் இதை சொல்லலாம். ஏன்னா ஜென்ரலாக இப்படி இருக்கணும், ஆனால் ரிஃப்ராக்ஷன் ஆகி 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 என்ன ஆகுது, இங்கே இருக்குது. அப்போ இந்த ஷிஃப்ட்டை தான் நம்ம வந்து லேட்ரல் ஷிஃப்ட் அப்படிங்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ லேட்ரல் ஷிஃப்ட் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி ஈக்குவல் டு T அப்படிங்கிறது திக்னஸ் ஆஃப் தி ஸ்லாப், சைன் I minus R அப்படிங்கிறது என்னது, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், காஸ் ஆர், ஆர் அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே டக்குன்னு வீடியோவை பாஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு டைம் கண்ணை மூடிட்டு யோசிச்சுட்டு எழுதுங்க பார்க்கலாம். கம் ஆன், டூ இட். அண்ணா ஆல்ரெடி படிச்சாச்சா? அப்போ இந்த லேட்ரல் ஷிஃப்ட் யாரை பொறுத்தெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகே, லேட்ரல் ஷிஃப்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த திக்னஸ் ஆஃப் தி ஸ்லாப் அண்ட் திக்கர் த ஸ்லாப். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லாப் திக்கர் ஆகிக்கிட்டே போகுதோ லேட்ரல் ஷிஃப்ட் அதிகமாகிக்கிட்டே போகும். அப்படியே இந்த ரே வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். அண்ட் கிரேட்டர் த ஆங்கிள் லார்ஜர் வில் பி த லேட்ரல் ஷிஃப்ட். கிரேட்டர் த ஆங்கிள் லார்ஜர் வில் பி த லேட்ரல் ஷிஃப்ட். ஓகே, அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, and now the next concept what we are going to discuss is total internal reflection. ஓகேவா, total internal reflection. ஸோ நம்ம இப்படி ஒரு வேவ் ரே அனுப்புகிறோம் அப்படின்னா அது வந்து இப்படி ரிஃப்ராக்ட் ஆகி போகுது. ஓகே, இது ரிஃப்ராக்ட், இதை என்ன ஆங்கிளில் அனுப்பிச்சோம் அப்படின்னா, இதை என்ன ஆங்கிளில் அனுப்பிச்சோம் அப்படின்னா இது இந்த மாதிரி இன்னொரு மீடியம்குள்ளார போகாமல் இது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். புரியுதா பசங்களா? ஸோ இது என்ன ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை என்ன ஆங்கிள் அட்லீஸ்ட் இருக்கணும், அப்படி இருந்தால் எனக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்காமல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் திங் என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கிருந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா, ஸோ இது வந்து டென்சர்லேருந்து ரேரரில் தான் இது பாசிபிள். ஸோ டென்சர்லேருந்து ரேரரில் தான் நம்ம அதை படிப்போம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடென்ட் அனுப்புகிறோம், அதுக்கு ஒரு இன்சிடென்ட் ஆங்கிள் இருக்குது, அதுக்கு ஒரு ரிஃப்ராக்டட் ஆங்கிள் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இதை இந்த பக்கம் நார்மல்லேருந்து அவே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். அப்படி நார்மல்லேருந்து அவே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறப்ப ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இங்கே நம்மளுக்கு இன்சிடென்ட்டில் கிடைக்கும். கரெக்டாக, என்ன கிடைக்கும், ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் கிடைக்கிறப்ப நம்மளோட ரிஃப்ராக்டட் ரேவும் நார்மலும் 90 டிகிரிக்கு வந்துடும். ரிஃப்ராக்டட் ரேவும் நார்மலும் எப்படி இருக்கும், 90 டிகிரிக்கு வந்துடும். அப்போ 90 டிகிரிக்கு வந்துச்சுன்னா இன்னும் திரும்பவும் இதை நான் இந்த பக்கம் ரேவை எடுத்துகிட்டு போனேன்னா அடுத்தது நீ என்னதான் பண்ணுது, அடுத்தது அது உள்ள ரிஃப்ளெக்ஷனில் தான் வந்து முடியும். அடுத்தது உள்ளே என்ன பண்ணும் பசங்களா, அது ரிஃப்ளெக்ஷனில் தான் வந்து முடியும். அப்போ த லாஸ்ட் ரிஃப்ராக்டட் ரே ஆங்கிள் அப்படிங்கிறது 90 டிகிரி. அப்போ இருக்கிறப்ப இன்சிடென்ட் ஆங்கிளில் நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் வில் பி கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஓகேவா, இதை கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரிட்டிக்கல் எப்போ நம்ம இன்சிடென்ட்டை கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக கொடுக்குறோமோ அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் போகி ரிஃப்ளெக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் யுவர்
total internal reflection. This is the condition for the total internal reflection. புரியுதா? அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்சிடென்ட் ரே கிரிட்டிக்கல் ஆங்கிள்க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ரே வந்து பவுண்டரியில இருக்கும். ரே வந்து அந்த ரெண்டு மீடியத்தோட பவுண்டரியில இருக்கும். இதுவே எப்போ வந்து இன்சிடென்ட் ரே வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக போகுதோ அப்போ அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இது இப்படி போக போக ரே இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, பார்த்தா ஒரு கப்பல் மாதிரி இருக்கு, தெரியுதா? வந்துட்டே இருக்கும். கிளியரா இருக்கு இல்லையா? ஸோ ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் வந்து 90 டிகிரி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் கொடுக்க போகிற இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து என்னவாக மாறி இருக்கும்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு காரணமாக மாறி இருந்திருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தோஸ் ஆர் த பாயிண்ட். அப்போ இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா சைன் ஐ சைன் ஆர் அப்படின்லாம் கண்டுபிடிக்காம சைன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஏன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் தானே காரணம் இதுக்கு. ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு தாண்டி போகிறப்ப அண்ட் 1/sin நம்ம எப்படி எழுதலாம்? கொசிக்கன் அப்படின்னு எழுதலாம். ஸோ 1/sin கேன் பி ரிட்டன் ஆஸ் கொசிக்கன் அப்படின்னு எழுதலாம். ஓகே, கிளியரா இருக்கு இல்லையா? அண்ட் இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் டெஃபினட்டா தெரியும். ஸோ சைன் அப்படின்னு நியூ வந்து எதை பொறுத்தலாம் இருக்கும்? கலர் வேவ் லென்த்தை பொறுத்து இருக்கும், டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் என்னவாகும்? நம்மளுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இதை பற்றி எல்லாம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப்ல தே மைட் ஆஸ்க். அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப்ல தே மைட் ஆஸ்க். ஓகே, ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஃபினாமினன் படிச்சாச்சா? கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கிறப்ப பவுண்டரியில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டட் ரேவாக மாறும். அவ்வளோதான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ நவ் இதில் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதில் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்போ கவனிச்சுக்கோங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் 2 தீட்டா. பை மைனஸ் 2 தீட்டா. ஓகேவா? இது எப்போ? கிரிட்டிக்கல் ஆங்கிள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகே, ஸோ இது வந்து நார்மல் டீவியேஷன். ஒருவேளை மேக்ஸிமம் டீவியேஷன்னா எப்படி இருக்கணும்? ஐ வந்து தீட்டா அப்படிங்கிறது இங்கே இன்சிடென்ட். ஓகேவா? தீட்டா அப்படிங்கிறது இன்சிடென்ட். ஸோ இன்சிடென்ட் என்னவாகணும் நம்மளுக்கு? இன்சிடென்ட் ஷுட் பி கிரேட்டர் தேன். மேக்ஸிமம் டீவியேஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரெண்டும் சேமாக இருக்கிறப்ப அப்போ தான் வந்து ஆர் என்னவாக இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். அதுதான் மேக்ஸிமம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் டீவியேஷன் எப்போ கிடைக்கும்? பை மைனஸ் 2cc அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஏன்னா அது ரெண்டும் சேமாக இருக்கிறப்ப தான் மீடியமில் என்ன ஆகும்? மீடியமோட பவுண்டரியில் ரிஃப்ராக்டட் ரே 90 டிகிரியில் இருக்கும். ஸோ தட் இஸ் யோர் மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அ மேக்ஸிமம் டீவியேஷன். அப்போ இந்த கான்செப்ட்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் இந்த இந்த டிஐஆர் இருக்கு இல்லையா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ், இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளிட்டரிங் ஆஃப் டைமண்ட். டைமண்ட் இதனால தான் கிளிட்டர் ஆகிக்கிட்டே இருக்குது. எல்லாமே இன்டர்னலாக வந்து பட்டு 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 என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் மிரேஜ் அண்ட் லூமிங்ஸ் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரிசம்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. லைட் சோர்ஸ் ஆஃப் இன்சைட் த வாட்டர் டேங்க். ஓகே, இந்த வாட்டர் லெவல் சென்சார்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாமே இது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் ஃபைபர், எண்டோஸ்கோபிக் இதில் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எண்டோஸ்கோபிக் அப்படின்னா என்னது? ஒரு பெரிய குச்சி மாதிரி இருக்கும். அதை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே விட்டுட்டு போவாங்க. அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளாரெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டும். கிளியர்? அண்ணா the next important thing is இந்த total internal reflections இருக்கு இல்லையா, மீடியம் 1 மீடியம் 2, இதில் திடீர்னு என்ன கேட்பாங்க அப்படின்னா இமேஜ் எங்கே இருக்குது, இமேஜ் வச்சு கேட்பாங்க. இமேஜ் எங்கே இருக்குது, ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ரொம்ப ரேர் இந்த மாடல் கேட்குறது, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலா ஃபார் 2 மீடியம்ஸ், 2 மீடியம்ஸில் வந்து ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னா ஸோ nu2 ஃபார்முலா எழுதுறேன், கவனிச்சுக்கோங்க. nu2 divided by v minus nu1 divided by u is equal to nu2 minus nu1 divided by r. ஸோ இங்கே VUR எல்லாமே என்னது? பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த சென்டர் ஆஃப் த போல், போலோட சென்டரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கெல்லாம் இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவில் சைன் கன்வென்ஷன்ஸ் நம்ம எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது நீங்கள் ஒன்ஸ் மெட்டீரியல் வாங்குறப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகேவா? நீங்கள் போய் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் கிளியராக இருக்கும் பசங்க. ஓகே, ஸோ nu2 அப்படிங்கிறது என்னது? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ரிஃப்ராக்டட் ரே. nu1 அப்படிங்கிறது இன்சிடென்ட் ரேவோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை மறக்காமல் என்ன பண்ணுங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, now
50% of the syllabus got over. The last 2 topics still நமக்கு என்னென்ன பெண்டிங் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து லென்ஸ் பெண்டிங் இருக்கு, இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பெண்டிங் இருக்கு. ஸோ லென்ஸ் போக ஆரம்பிச்சிடலாமா? லென்ஸ் ஒரு வந்து ஈஸியான ஒரு டாபிக் பசங்களா, 10-15 ஸ்லைடு கூட இருக்காது, அவ்வளோ ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஆனால் அந்த லென்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சுது. ஸோ லென்ஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன நடக்கும், யாரெல்லாம் வந்து என்ன மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்கள் ஸ்பெக்ஸை இப்படி கலட்டி அந்த சென்டரில் திக்னஸ் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். ஓகே, பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், 2 மிரரை ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் லென்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 கான்வெக்ஸ் லென்ஸை ஜாயின் பண்ணியிருக்கோம். 2 கான்வெக்ஸ் லென்ஸை ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இங்கிருந்து இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், இங்கிருந்து இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து R1 அப்படிங்குவோம், இது R2 அப்படிங்குவோம். R2 நெகட்டிவாக இருக்குது, R1 பாசிட்டிவாக இருக்குது. இதுதான் ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்னு படிப்போம். ஒருவேளை லென்ஸோட சென்டர் பார்ட், இப்போ என் லென்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட சென்டர் பார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தின்னாக இருக்கும். சென்டர் பார்ட் எப்படி இருக்கும், தின்னாக இருக்கும். அப்போ நான் கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்படி 2 மிரர் வச்சுருப்போம், இந்த மாதிரி 2 ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் இருக்கும்னு அர்த்தம். இது வந்து R1 ஆக இருக்கும் மைனஸ், இது R2 ஆக இருக்கும். ஓகே, அப்போ இதையும் நம்ம என்னதான் பண்ணுறோம், போல் சென்டர்ல இருந்து தான் கால்குலேட் பண்றோம். அப்ப இதுவும் வித் ரெஸ்பெக்ட் டு, அப்ப இங்கேயும் நம்ம சைன் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். இதுல எத்தனை இருக்கு, நம்மளுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு, பை கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. ஓகே, பிளானோ கான்வெக்ஸ். பிளானோ கான்வெக்ஸ்னா என்னது, ஒரு பிளேன் அதுக்கப்புறம் ஒரு கான்வெக்ஸை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் மெனிஸ்கஸ் இருக்கு. இதுல இருந்தெல்லாம் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வராது பசங்களா, நம்மளுக்கு பை கான்வெக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் ஜென்ரலா கான்வெக்ஸ் லென்ஸு, அதுக்கப்புறம் பிளானோ கான்வெக்ஸ் பாசிட்டிவ், இதெல்லாமே இருக்கு. ஓகேவா, அதுவே திக் இன் த மிடில் கவனிங்க, அதாவது மிடில் தின்னா இருக்கு, ரொம்ப தின்னா இருக்கு. அதுவே கான்வெக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா திக்கா இருக்கும். ஓகே, திக்கு மிடில் எதுக்கு, கான்வெக்ஸுக்கு. தின் மிடில் யாருக்கு, கான்கேவுக்கு. ஓகேவா, நல்லா கவனிங்க. ஒரு பாயிண்ட் இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும். ஓகே, மிரர். ஓகேவா, மிரர் லென்ஸ், இது ரெண்டுத்துக்குனான ஒரு சின்ன கம்பேரிசன் நான் சொல்கிறேன். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அண்ட் கான்கேவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்கேவை கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படிங்குவோம். கான்வெக்ஸை டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், டைவர்ஜிங். அப்போ தட் மீன்ஸ் இது வந்து எப்போவுமே நம்மளுக்கு வர்ச்சுவல் ஆப்ஜெக்டாக கொடுக்கும். ஓகே, எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். இங்கே ரியல் வேவ்ஸே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ரியல் வேவ்ஸே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு ரியலும் கிடைக்கலாம், வர்ச்சுவலும் கிடைக்கலாம், பட் இங்கே வர்ச்சுவல் மட்டும்தான் கிடைக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் லென்ஸ் எழுதணும். ஓகேவா, அப்போ லென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் பார்த்தீங்கன்னா வில் be positive. அதுவே focal length of convex எப்படி இருக்கும், நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும். அண்ட் கான்கேவ் அப்படி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா டைவர்ஜிங்காக இருக்கும், டைவர்ஜிங்காக இருக்கும். அதுவே கான்வெக்ஸ் எப்படி இருக்கும் பசங்களா, நம்மளுக்கு கான்வெக்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும், கான்வெக்ஸ் கன்வர்ஜிங் லென்ஸாக இருக்கும். அப்போ கான்வெக்ஸில் நம்மளுக்கு என்ன கிடைக்கலாம், ரியலும் கிடைக்கலாம், வர்ச்சுவலும் கிடைக்கலாம், பட் கான்கேவ்ல வர்ச்சுவல் மட்டும்தான் கிடைக்கும். கான்கேவ்ல வர்ச்சுவல் மட்டும்தான் கிடைக்கும். புரியுது இல்லையா, கிளியரா இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு பவர் வந்து பாசிட்டிவாக இருக்கும், இதுக்கு பவர் நெகட்டிவாக இருக்கும், இதுக்கு பவர் நெகட்டிவாக இருக்கும், இதுக்கு பவர் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த குட்டி குட்டி ஐடென்டிஃபிகேஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. that is more than enough. ஓகே, ஸோ now let's go for lens formula. lens formula அப்படிங்கிறது என்னது, எல்லாமே பொசிஷன் வச்சு எழுதுறது. அப்போ இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளார சைன் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி சைன் கன்வென்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அங்கே போல் இங்கே ஆப்டிக்கல் சென்டர்
ஓகே அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். ஸோ 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u ஆக இருக்கும். ஓகே இதுதான். அப்போ இங்கே மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா மேக்னிஃபிகேஷனில் என்ன இருக்கணும், ப்ளஸ் இருக்கணும். ஸோ மேக்னிஃபிகேஷனில் ப்ளஸ் இருக்கணும். இங்கேயும் நம்மளுக்கு ரெண்டு விதமான மேக்னிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ட்ரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன், அதுக்கப்புறம் லாங்கிடியூட்னல் மேக்னிஃபிகேஷன். அங்கே எப்படி எழுதணுமோ அதே மாதிரி இங்கேயும். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மல் மேக்னிஃபிகேஷன் v டிவைடட் பை u அப்படின்னு எழுதுவோம், இல்லை h டிவைடட் பை h டேஷ் டிவைடட் பை h அப்படின்னு எழுதுவோம். இதுவே ஃபோக்கல் லென்த்தில் வேணும், ஃபோக்கல் லென்த்தில் வேணும்னா அங்கே எப்படி எழுதணும், மிரருக்கு v மைனஸ் u அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல f மைனஸ் v டிவைடட் பை f அப்படின்னு எழுதணும். அடுத்தது f டிவைடட் பை f மைனஸ் u அப்படின்னு எழுதணும். இங்கே அதே தான், பட் இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறுது. இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறுது. ஏன்னா பாசிட்டிவ் தானே, அப்போ u எழுதுறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்க, பாசிட்டிவ் யூஸ் பண்ணிக்கோங்க. v எழுதுறப்ப அப்படியே நெகட்டிவ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இதையவே அப்படியே உல்டாவாக எழுதணும் அப்படின்னா, ஓகே இங்கே நெகட்டிவ் இருந்துச்சா, அதனால இங்கே நெகட்டிவ் போட்டிருக்கோம், இங்கே பாசிட்டிவ் இருக்கு. அப்போ f மைனஸ் v டிவைடட் பை f அப்படின்னாலும், இல்லை f டிவைடட் பை இங்கே பாசிட்டிவ் தானே இருக்கு, f பிளஸ் u அப்படின்னாலும் நம்மளுக்கு ஈக்குவல் தான். ஓகே பசங்களா, இதை விட ஈஸி கம்பேரிசன் யாரும் சொல்லி கொடுக்க முடியாது, நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கீப் திஸ் இன் மைண்ட். அண்ணா மேக்னிஃபிகேஷன் லென்ஸ். ஸோ மேக்னிஃபிகேஷன் லென்ஸுக்கு நம்ம ரெண்டு இது ரொம்ப முக்கியமாக படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் ஆர் ஆன் த சேம் சைடு, ஆப்ஜெக்டும் இமேஜும் சேம் சைடாக இருந்தால் என்ன அர்த்தம், அது ரியல் அண்டு வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு, இமேஜ் மஸ்ட் பி எரெக்ட். ஓகே ஸோ லிசன், லென்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஜெக்டும் இமேஜும் ஒரே சைடில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இன்வெர்ட்டட் அண்ட் ரியல்னு படித்தோம். இங்கே அப்படியே அதுக்கு ஆப்போசிட். ஸோ இஃப் இமேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அந்த சேம் லென்ஸ், ஓகேவா, சேம் சைட் ஆஃப் த லென்ஸ், ரெண்டும் ஒரே சைடில் இருக்குது அப்படின்னா இது வர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். ஆப்போசிட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா இன்வெர்ட்டட் அண்ட் ரியலாக இருக்கும். ஆப்போசிட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா இன்வெர்ட்டட் அண்ட் ரியல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லாங்கிடியூடினல் அப்படிங்கிறப்ப சைஸ் ஆஃப் த இமேஜ் வில் பி ஈக்குவல் டு m ஸ்கொயர் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் transverse magnification square into size of the object அப்படின்னு அர்த்தம். ஓகே now ஸோ த மேக்னிஃபிகேஷன்ஸோட இன்னும் குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் இங்கே சென்டரில் இருக்கிற பாயிண்ட் முக்கியம் பசங்களா. சென்டரில் இருக்கிற பாயிண்ட் என்னது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ லிசன், டைவர்ஜிங் லென்ஸ்னா யார் இங்கே நம்மளுக்கு, கான்கேவ், பை கான்கேவ், ஓகேவா, பை கான்கேவ் அதுதான் டைவர்ஜிங். ஓகே டைவர்ஜிங் லென்ஸ் ஃபார்ம்ஸ் வர்ச்சுவல் இமேஜ் ஆஃப் அ ரியல் ஆப்ஜெக்ட். உண்மை, ஏன்னா டைவர்ஜிங்கில் எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் ஜாயின் ஆகும் நம்மளுக்கு, கரெக்டாக, அப்போ வர்ச்சுவல் தான் கிடைக்கும். when the object is placed between the focus and the optical center. ஓகே ஸோ ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில், ஓகே இதுதான் ஃபோக்கஸ், இதுதான் ஆப்டிக்கல் சென்டர், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சிருக்கிறப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு, வர்ச்சுவல் இமேஜஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், அதாவது இந்த பக்கம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகே ஸோ த மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் த ரியல் இமேஜ் ஃபார்ம்டு பை த கான்வெக்ஸ் லென்சஸ் 4f. அதாவது ரியல், அதாவது மினிமம் டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சா நம்மளால் அழகாக பார்க்க முடியும், சூப்பராக கண்ணு ஸ்ட்ரெயின் இல்லாமல் கிளியராக பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா 25 சென்டிமீட்டர். நம்ம கண்ணிலிருந்து 25 சென்டிமீட்டருக்கு முன்னாடி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அது கிளியராக படிக்க முடியும். ஓகேவா, அதுக்கு தூரம் போகிறப்ப அதுக்கு பக்கத்தில் வரப்போ நம்ம ஐ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணும். ஓகே அதே மாதிரி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸில் மினிமமாக எந்த இடத்துல நம்மளுக்கு ரியல் இமேஜ் தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4f. அதாவது ஃபோக்கல் லென்த் வந்து எப்படி இருக்கணும், 4 மடங்காக இருக்கிற அந்த டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு தோன்றும். அப்போ பவர், இதோட பவர் எப்படி இருக்கும், பவர் இஸ் ஈக்குவல் டு 1/f, ரைட். அப்போ இது 4f அப்படின்னா பவர் எப்படி இருக்கும், 4 மடங்காக இருக்கும். பவர் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, 4 பவர் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். எஸ் ஆர் நோ? ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு, இது எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்னா இது என்னவாகும், இது நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ பவர் வில் பி டிக்ரீசிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபார் ஆல் ரியல் ஆப்ஜெக்ட் எ டைவர்ஜிங் லென்ஸ் ஃபார்ம்ஸ் வர்ச்சுவல் அண்ட் டிம்னிஷ்ட் ஒன். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற எல்லா வர்ச்சுவல் இமேஜுமே எப்படி இருக்கும், ரொம்ப டிம்னிஷ்டாக இருக்கும், ரொம்பவே டிம்னிஷ்டாக இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது, கம்மியாக இருக்கும். ஓகே ஸோ நான்
let's talk about the lens makers formula. Lens makers formula. So இங்கேயும் பாருங்க எல்லாமே பொசிஷனை வச்சுத்தான் பேசுறோம். அப்படின்னா இதுக்கும் என்ன அர்த்தம்? இதுக்கும் what we have to do? We have to write the sign. Okay, அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சைன் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எதுக்கெல்லாம் சைன் உள்ள போடணும், எதுக்கெல்லாம் சைன் உள்ள போடக்கூடாதுன்னு. அப்போ 1/f இஸ் ஈக்குவல் டு நியூ எல் டிவைடட் பை நியூ எஸ். நியூ எல் அப்படிங்கிறது லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, எஸ் அப்படிங்கிறது சரௌண்டிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் -1. ஸோ 1/r1 minus 1/r2. ஓகே, அப்போ பாருங்க இது இப்படி இருக்குமா ரெண்டு லென்ஸு. ஸோ இது நம்மளுக்கு இதுதான் லென்ஸ் 1. ஸோ இது R1, இது நம்மளுக்கு R2. அப்போ R2 நெகட்டிவ்ல இருக்கு, R1 பாசிட்டிவ்ல இருக்கு. அதை உள்ளுக்குள்ளார நீங்கள் வேல்யூஸ் எழுதுறப்ப சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கன்வர்ஜிங் டைவர்ஜிங்க்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கான்வெக்ஸுக்கு பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த், கான்கேவுக்கு நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த் ஃபார் லென்ஸ். ஓகே, அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை விட ஈஸியாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு மெட்டீரியலில் கிடைக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். ஓகே, மெட்டீரியலில் கிடைக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே உங்கள் ஃபார்முலாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா நம்ம அந்த ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ்லாம் படித்தோம் இல்லையா, அதை வச்சு உங்களுக்கு குட்டி குட்டி ஹிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லென்ஸ் நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் அப்ளை பண்ணுறப்ப ஃபைனலாக உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். ஸோ lens of the denser medium. If lens is in the denser medium, lens நம்ம என்ன பண்றோம், ஒரு denser mediumல வைக்கிறப்ப நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அதுவே rarer mediumல வைக்கிறப்ப இது நெகட்டிவாக கிடைக்கும். rarer mediumல வைக்கிறப்ப அது என்னவாக இருக்கும், நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூவாக கிடைக்கும். ஓகே, அதுவே கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்றப்ப இது நம்மளுக்கு பாசிட்டிவாக கிடைக்கும். பிகாஸ் இதுல R2 நெகட்டிவ். அப்ப ஃபார்முலா என்ன ஆகும், 1/r1 minus 1/r2ல இன்னொரு மைனஸ் வரும். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இது ரெண்டும் சேர்ந்து என்னவாயிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும், பாசிட்டிவாக கிடைக்கும். அதே கான்கேவாக இருந்தது அப்படின்னா கான்கேவ் இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் R1 நெகட்டிவாக இருக்கும், R2 பாசிட்டிவாக இருக்கும், இது நெகட்டிவாக கிடைக்கும். ஓகே, இது நெகட்டிவாக கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அதை விட இன்னும் சிம்பிளிஃபைடா யூனிக் கான்வெக்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, யூனிக் கான்வெக்ஸ் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். ஸோ யூனிக் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு ரேடியஸ் ரொம்ப அந்த 2r 3r அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. பட் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, இது போதும். ஸோ யூனிக் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபோக்கல் லென்த் வில் பி r டிவைடட் பை 2 into nu minus 1. 2 into nu minus 1. ஓகே, nu minus 1. நியூ அப்படிங்கிறது லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, 3/2ன்னு கிடைக்கும். தட் இஸ் 1.5 அந்த மாதிரி கிடைக்கும். இதுவே யூனிக் கான்கேவாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் f will be equal to minus r divided by 2 into nu minus 1 ஆக இருக்கும். அதுவே பிளானோ கான்வெக்ஸ் அப்படின்னா, பிளானோ கான்வெக்ஸ்னா என்ன அர்த்தம், வாட் இஸ் மீன் பை பிளானோ கான்வெக்ஸ், ஒரு சைடு நம்மளுக்கு மிரர் இருக்கும், இன்னொரு சைடு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ அது நம்மளுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா r டிவைடட் பை நியூ மைனஸ் 1ன்னு கிடைக்கும். அதுவே பிளானோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா f is equal to minus r divided by nu minus 1. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒரு டைம் வீடியோவை பாஸ் பண்ணுங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு மேம் இங்கே என்ன மேம் பண்ணியிருக்கீங்க, இந்த ஆருக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், இந்த ஆருக்கும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் பிளேன் மிரர் ஒரு சைடு பிளேனோ கான்கேவ் அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா, கான்கேவ் கான்வெக்ஸ்னு. அப்போ அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியாக இருக்கும். அப்போ ஒரு ரேடியஸ் போயிருது, 1/infinity will be 0. Yes or no, 1/infinity will be 0. அப்போ அந்த ரேடியஸ் ரெண்டுத்துக்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஷார்ட் ட்ரிக்கான ஃபார்முலா தான் இது. அண்ட் ஒன்ஸ் நோட்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இது ஒரு டைம் உட்காந்து பாருங்க, that will be easy. Okay, and now the next concept what we are going to discuss is power of lens. So power of lens அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா we people know மிரரா இருந்துச்சு அப்படின்னா p is equal to 1/f minus 1/f அப்படிங்கிற மாதிரி எழுதுவோம், ரைட், -1/f அப்படிங்கிறது எழுதுவோம். அதே தான் இங்கேயும். ஸோ பவரை டயாப்டர் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம், யூனிட் இஸ் டயாப்டர். ஓகே, ஒருவேளை ஃபோக்கல் லென்த் மீட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா அது 1/f, ஒருவேளை ஃபோக்கல் லென்த் சென்டிமீட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா 100/f அப்படின்னு எழுதணும். ஓகே,
100/f அப்படிங்கிற மாதிரி எழுதுறோம். கிளியரா இருக்கா? அப்ப பாருங்க, பவர் ஆஃப் லென்ஸ் கான்வெக்ஸுக்கு பாசிட்டிவாக இருக்கும், கான்வெக்ஸுக்கு பாசிட்டிவாக இருக்கும், பிகாஸ் p is equal to -1/f இதுதான் ஃபார்முலா. அப்ப கான்வெக்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ்ல இருக்கும், ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவாக முடியும். ஓகே, கான்கேவுக்கு நெகட்டிவாகத்தான் இருக்கும், ஏன்னா வந்து ஃபோக்கல் லென்த் வில் பி பாசிட்டிவ். ஓகே, பிளேனுக்கு வந்து நம்மளுக்கு ஃபோக்கல் லென்த் கிடையாது, பிளேனுக்கு ஃபோக்கல் லென்த் இல்லை, ஸோ இட் இஸ் 0. ஸோ தட் மீன்ஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் இன்ஃபினிட்டி. ஃபோக்கல் லென்த் இஸ் இன்ஃபினிட்டி, மறந்துடாதீங்க. ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறப்ப ரேடியஸும் என்னதான் நம்மளுக்கு இன்ஃபினிட்டியாகத்தான் இருக்கும். ஓகே, பிகாஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் இட், ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு r/2. தெரியும் தானே? அப்போ திக் லென்ஸ் அப்படின்னா என்னது, கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ் ஆகும். ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். அதுவே தின் லென்ஸ் அப்படிங்கிறது கான்கேவ் லென்ஸ் விச் இஸ் அ டைவர்ஜிங் லென்ஸ். அப்போ பவர் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபோக்கல் லென்த்தும் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஃபோக்கல் லென்த்தும் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் அதோட அடுத்த ஸ்டேஜ் தான் அது பார்க்க போகிறோம், தட் இஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இது எப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி, ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு லென்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு லென்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு சொல்லுங்கள், ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்க்ரீனில் 2 இமேஜ் ஃபார்ம் ஆகும், I1 and I2. இது எப்படி மேம் பாசிபிள்னா, ஒரு லென்ஸிலிருந்து வரக்கூடிய இமேஜ் இன்னொரு லென்ஸுக்கு ஆப்ஜெக்டாக இருக்கும். ஒரு லென்ஸிலிருந்து வரக்கூடிய இமேஜ் இன்னொரு லென்ஸுக்கு ஆப்ஜெக்டாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 2 இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இங்கே ஒரு லென்ஸ் இருக்குது, அப்போ அதுக்கு நம்மளுக்கு ஒரு இமேஜ். இந்த இடத்துல ஒரு லென்ஸ் இருக்குது, அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு கேட்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க, இந்த லென்ஸ் ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இதோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பிங்கிற இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இதோட டிஸ்டன்ஸ் பிங்கிறோம். அப்போ இதோட இமேஜ் வந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம், இந்த ஃபார்முலா மட்டும் படித்து வச்சுக்கோங்க, தட் இஸ் இனஃப். ஸோ ஃபோக்கல் லென்த் வில் பி ஈக்குவல் டு d², தட் இஸ் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் மைனஸ் x². x² அப்படிங்கிறது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட லென்த். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பொசிஷன்ஸ், இந்த 2 பொசிஷன்ஸோட வேல்யூ தான் அது. ஓகேவா? அந்த 2 பொசிஷன்ஸோட வேல்யூ தான். அண்ட் சைஸ், இதில் சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா √I1 × I2, பிகாஸ் 2 இமேஜ் ஃபார்ம் ஆகும் இல்லையா. அண்ட் இதுதான் வந்து மேஜர் பிரின்சிபல் எதுக்கு நம்ம வந்து ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ சைஸ் ஆஃப் தி இமேஜ் வில் பி ஈக்குவல் டு √I1 × I2. Okay, so that is the thing. And now the next topic is combination of lens. And the combination of lens ரொம்ப easy. இங்க நம்ம combination of lensல உங்களுக்கு என்னென்ன விதமான டைப் questions கேட்பாங்கன்னு கேட்டா பவர் எப்படி இருக்கும், focal length எப்படி இருக்கும்ங்கிறது தான் கேட்பாங்க. Okay, and we have to understand orientation will never affect power. Orientation will never affect power. ஓகேவா? அண்ட் பொறுமையா இருங்க, இதோட பொறுமை இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லுவேன், படிக்கிறப்பவே உங்களுக்கு புரியும். ஓகே, அப்போ இந்த மாதிரி 2 கான்வெக்ஸோ 2 கான்கேவோ இல்லை 3 கான்வெக்ஸா 3 கான்கேவோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வச்சோம் அப்படின்னா டோட்டல் பவர் நம்ம என்ன பண்ணுவோம், P1 + P2 + P3 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அதுக்கு ஃபோக்கல் லென்த் எழுதணும்னா F1 + F1 1/F1 1/F2 1/F3ன்னு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது ஜென்ரல். ஆனால் இது வந்து கேட்க மாட்டாங்க, நம்மளுக்கு எதையும் ஈஸியாக கேட்டு அவங்களுக்கு NTA பழக்கம் இல்லை. கரெக்டாக? இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் கட்டிங் ஆஃப் லென்சஸில் இருந்து தான் உங்களுக்கு பவர் அண்ட் ஃபோக்கல் லென்த் பற்றி கேட்பாங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கு முன்னாடி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் இட் இஸ், இஃப் 2 lenses have equal focal length, ரெண்டுத்துக்குமே 2 லென்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கான்வெக்ஸ் இருக்குது, ஒரு கான்கேவ் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவல் ஃபோக்கல் லென்த் தான் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே என்ன இருக்குது, நம்மளுக்கு ஈக்குவல் ஃபோக்கல் லென்த் பட் ஆப்போசிட் நேச்சர். பிகாஸ் கான்வெக்ஸுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு கான்வெக்ஸுக்கு இங்கே நெகட்டிவ் வரும், கான்கேவுக்கு பாசிட்டிவ் வரும். அப்போ ஈக்குவல் லென்த் 2 ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறனால, ஆப்போசிட் சைனில் இருக்கிறனால இங்கே பவர் வந்து 0.
இது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா ஒரு நார்மல் கிளாஸ் பிளேட் மாதிரி அது நார்மல் கிளாஸ் மாதிரி பிளேட் மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்போ பவர் 0வா இருந்துச்சு அப்படின்னா ஃபோக்கல் லென்த் என்னவாக இருக்கும்? இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் கான்வெக்ஸ், ஐ மீன் ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் பவர் அண்ட் ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வேர்ட்டிக்கலாக கட்டுறோம். சதக் அப்படின்னு தர்பூசணியை வெட்டுற மாதிரி ஒரு போடு போடுறோம். அப்படி போடுறப்ப இது ரெண்டாக இந்த மாதிரி பொழந்துருமா, ரெண்டாக இந்த மாதிரி 2 பார்ட்டு வந்துடும். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பவர், டோட்டல் பவர் பாதியாக குறையும், ஃபோக்கல் லென்த் 2 மடங்காக இன்க்ரீஸ் ஆகும். பவர் பாதியாக குறையும், ஃபோக்கல் லென்த் 2 மடங்காக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. அடுத்தது லாங்கிடியூட்னலாக கட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரே போடி இப்படி போட்டேன், இப்போ இப்படி ஒரு போடுறேன். இது லாங்கிடியூட்னல், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோம். அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணுறேன். ஓகேவா? அப்படி கட் பண்ணுறப்ப பவரும் ஃபோக்கல் லென்த்தும் மாறாது. பவரும் ஃபோக்கல் லென்த்தும் மாறாது. ஓகேவா? ஸோ பவர் அண்ட் ஃபோக்கல் லென்த் வில் ரிமைன் சேம் எப்போ லாங்கிடியூடினலாக கட் பண்ணுறப்ப. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, இந்த கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறேன், இப்படி லாங்கிடியூட்னலாக கட் பண்ணுறது எடுத்து இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இதுக்கு எனக்கு பவரும் ஃபோக்கல் லென்த்தும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இது பார்க்குறப்ப எப்படி இருக்குது? ஒரு ப்ரிசம் மாதிரி இருக்கா? இது இப்போ இப்படி இருக்கு, இன்னொரு ப்ரிசம் மாதிரி இருக்கா? ஒரு லைட் ப்ரிசம்குள்ளார போகிறப்ப இந்த மாதிரி நிறைய டிஸ்பர்ஷன் நடக்கும். மறுபடியும் இந்த டிஸ்பர்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ப்ரிசமில் அனுப்புகிறப்ப திரும்ப எனக்கு பழைய மாதிரியே எனக்கு ஒரே ஒரு ஒயிட் லைட் கிடைக்கும். ஸோ தட் மீன்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறப்ப எல்லாம் நம்மளுக்கு கேன்சல் அவுட் ஆகி பவர் 0 ஆகிடும், ஃபோக்கல் லென்த் திரும்ப இன்ஃபினிட்டி ஆகிடும். பவர் 0 ஆகிடும் பசங்களா, ஃபோக்கல் லென்த் திரும்ப என்னவாயிடும்? இன்ஃபினிட்டி ஆகிடும். அண்ட் நம்ம அடுத்தது நியூமரிக்கல் சால்வ் பண்ணுறப்ப, PYQ சால்வ் பண்ணுறப்ப எல்லாரும் என்னதான் பண்ணணும்? ஃபார்முலா ஷீட்டோட வரணும். செஷன் முடிஞ்ச உடனே உட்காந்து ஃபார்முலா ஷீட் எழுத ஆரம்பிங்க. ஓகே, அந்த ஃபார்முலா ஷீட்டை என்ன பண்ணுங்க, எழுதி எனக்கு டேக் பண்ணுங்க இன்ஸ்டால. புரியுதா பசங்களா? யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் யார் இன்னும் லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட், இப்போ தலைகீழாக வைக்காம திருப்பி திருப்பி வைக்காம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம ஒரே மாதிரி வைக்கிறோம். அப்போ பவர் 2 மடங்காகுது, ஃபோக்கல் லென்த் குறையுது, 1/2 மடங்காக குறையுது. ஓகே, அப்போ இந்த காம்பினேஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஓரியன்டேஷன் எப்போ நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுறது இல்லை, அதை ப்ரிசம் மாதிரி ட்ரீட் பண்ணுறப்ப. கரெக்டா? ஸோ ப்ரிசம் 2 ப்ரிசம் எடுத்து வைக்கிறப்ப தான் அது என்ன ஆகிறது இல்லை, நம்மளுக்கு ஓரியன்டேஷன் அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. ஓகே, அந்த ஓரியன்டேஷன் நம்மளுக்கு என்ன பண்ணுறது இல்லை, எஃபெக்ட் ஆகிறது கிடையாது. மற்றபடி எல்லா இடத்துக்கும் நம்மளுக்கு இப்போ இதை பாருங்கள், மறுபடியும் இது எப்படி வைக்கிறோம், இப்படி திருப்பி வைக்கிறோம். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸை நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன், இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். அப்போ டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்லேயும் நம்மளுக்கு என்ன ஆகிறது இல்லை, பவரும் ஃபோக்கல் லென்த்தும் மாறுறது கிடையாது. ஓகே, அப்போ ஒரு லென்ஸை இப்படி லாங்கிடியூட்னலாக வெட்டி இப்படி 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 இப்படின்லாம் வச்சு பார்த்தோம்னாலும் அந்த ஓரியன்டேஷன் அஃபெக்ட் ஆகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த ஓரியன்டேஷன் என்ன அஃபெக்ட் ஆகிறது இல்லை, இட் இஸ் நாட் அஃபெக்டிங். ஓகே, ஸோ கரெக்டான ஆன்சர் இதுக்கு என்னது இப்போ? ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் அந்த லாங்கிடியூட்னலாக வெட்டுறப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிறது கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ணா லிசன், இப்போ டிஃப்ரெண்ட் மிரர்ஸை நான் கம்பைன் பண்ணுறேன். காம்பினேஷனில் பவர் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பிளேன் மிரர் இருக்குது, ஒரு கான்வெக்ஸ் மிரர் இருக்குது, ஒரு பிளேன் மிரர் இருக்குது, ஒரு கான்கேவ் மிரர் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் பவர் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்போ பவர் ஆஃப் த மிரர் எஃபெக்டிவ். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புதுவிதமான ஒரு மிரர் கிடைக்குது இல்லையா, அந்த புதுவிதமான லென்ஸ் மிரர். இதை நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2p லென்ஸ் ப்ளஸ் 2 பவர் ஆஃப் மிரர். ஓகே, 2 into பவர் ஆஃப் லென்ஸ் ப்ளஸ் பவர் ஆஃப் மிரர் அப்படிங்கிறது. பவர் ஆஃப் மிரர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். பவர் ஆஃப் லென்ஸுக்கும் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். எழுதி இதை 2 times எழுதி நீங்கள் முடிச்சிங்கன்னா முடிஞ்சுது. அண்ட் பவர் ஆஃப் லென்சஸ் நான் எங்கே மேம் போய் நான் கண்டுபிடிக்க அப்படின்னா, இங்கே பாருங்க, ஆல்ரெடி இங்கே உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் கொடுத்தாச்சு. அந்த ஃபோக்கல் லென்த்தை இன்வர்ஸாக எழுதுனீங்க அப்படின்னா அது பவர். அப்போ இங்கே இருக்கு, இதை தூக்கி கொண்டு வந்து அங்கே எழுதுனீங்கன்னா முடிஞ்சுது. தூக்கி கொண்டு வந்து அங்கே எழுதுனீங்கன்னா முடிஞ்சுது, ஒரே வேலை முடிஞ்சுது, ஒரே போடா போட்டுடலாம், அவ்வளோதான்.
புரியுதா? அப்போ உங்களுக்கு இதுக்குண்டான ஃபார்முலாஸும் கொடுத்தாச்சு. நம்ம மிரர் பிரச்சனையே கிடையாது, ஒன்றுமே இல்லை, 1/f அவ்வளோதான். எஃபோட வேல்யூ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எஃபோட வேல்யூ மிரர்னு இருந்துச்சுன்னா எஃபோட வேல்யூ r/2, மிரர்னு இருந்துச்சுன்னா எஃபோட வேல்யூ r/2. ஸோ ரெண்டுத்தையும் எழுதுனீங்கன்னா வேலை முடிஞ்சுது, கரெக்டாக அழகாக ஆன்சர் வந்துடும். கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம வந்துடலாம். அடுத்தது ப்ரிசம். ஓகே, ஸோ ப்ரிசமில் உங்களுக்கு வந்து டிஸ்பர்ஷன் வந்து டிலீட்டடில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜென்ரலைஸ்டான ப்ரிசம் தான் நம்மளுக்கு முக்கியம், அதில் இருக்கக்கூடிய ரிஃப்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் முக்கியம். ஸோ ப்ரிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அப்படின்னு ஒன்று. இங்கே வந்து நம்மளுக்கு இன்சிடென்ட் லைட் உள்ளே போகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கிடைக்கும், அது ரிஃப்ராக்ட் ஆகும், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்டட் கிடைக்கும், மறுபடியும் அது போக என்னாகும், ரிஃப்ராக்ட் ஆகும். ஸோ இன்னொரு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்டட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த லைட் வெளியே போகுது இல்லையா, அந்த லைட் வெளியே போகிறத நம்ம எமர்ஜென்ட் லைட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் பசங்களா, அதை எமர்ஜென்ட் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் கிடைக்கணும். இந்த குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். ஓகே, பிகாஸ் டிஸ்பர்ஷன் வந்து நம்மளுக்கு டெலிட்டடில் இருக்கிறனால ரொம்ப டீட்டெயில்டாக உள்ளுக்குள்ளார நேவிகேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன்று இருக்கும், இங்கே நம்மளுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். கரெக்டாக இங்கே ஏர்லேருந்து கிளாஸுக்கு போகுது, இங்கே கிளாஸ்லேருந்து ஏருக்கு வருது. புரியுது இல்லையா? அப்போ இன்சிடென்ட் ஆங்கிள் டிவைடட் பை த ரிஃப்ராக்டட் ஆங்கிள். அடுத்தது சர்ஃபேஸ், இந்த இடத்துக்கு வர்றப்ப என்ன ஆகுது நம்மளுக்கு, இது வந்து ஏசி, இது ஏபி. ஓகேவா? அப்போ இந்த சைடு வர்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, sin E. sin E னா என்னது, எமர்ஜென்ஸ் இன்டூ sin R. ஓகே, எமர்ஜென்ஸ் இன்டூ sin R. ஓகே, இதன் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் இப்படி வளைஞ்சு போகுது. எவ்வளோ அளவுக்கு வளைஞ்சிருக்கு, இவ்வளவு ஆங்கிள், இதுதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். அப்போ இங்கே ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இஸ் கோயிங் டு பி d1. இந்த இடத்துல நம்மளுக்கு 2 டைம் நடக்குதா, இப்படி ஒன்று நடக்குது, இந்த பக்கம் ஒன்று நடக்குது. ஸோ d1 இஸ் ஈக்குவல் டு I மைனஸ் R1. ஸோ இங்கே நடக்கக்கூடிய டீவியேஷன். அடுத்தது E மைனஸ் R2 அப்படிங்கிறது இங்கே நடக்கக்கூடிய டீவியேஷன். ஸோ டோட்டல் டீவியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா d1 ப்ளஸ் d2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, அண்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் R1 ப்ளஸ் R2 அப்படிங்கிறது என்னது, ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணலாம். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வில் பி ஈக்குவல் டு I ப்ளஸ் E மைனஸ் ஏ அப்படின்னும் எழுதலாம். I ப்ளஸ் E மைனஸ் ஏ அப்படிங்கிறதும் எழுதலாம். இந்த இடத்துல மேக்ஸிமம் டீவியேஷன் எப்போ நடக்கும், மேக்ஸிமம் டீவியேஷன் எப்போ நடக்கும், நம்மளோட ரிஃப்ராக்டட் 90 டிகிரியில் இருக்கணும். அப்போ பாருங்க, நம்மளோட ரிஃப்ராக்டட் நம்மளுக்கு இந்த இடத்துல உள்ளே போகுது இல்லையா, இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, 90 டிகிரியில் இருக்குது. இன்சிடென்ட் வந்து 90 டிகிரியில் இருக்கிறப்ப இது இப்படி போகுது. ஓகேவா? ஸோ லிசன், ஸோ R1 அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் என்னது, நம்மளுக்கு இது கிரிட்டிக்கல் ஆங்கிளாக செயல்படும், இது கிரிட்டிக்கல் ஆங்கிளாக செயல்படும். ஸோ நம்ம ப்ரிசமுக்கு வந்து இந்த மாதிரி பேரலாக வந்து லைட் இன்சிடென்ட் அனுப்புகிறப்ப 90 டிகிரியில் அனுப்புகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, நம்மளுக்கு ரிஃப்ராக்டட் ரே வந்து நம்மளுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிளாக மாறுது. ரிஃப்ராக்டட் ஆங்கிள் என்னவாகுது, நம்மளுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிளாக மாறுது. ஸோ இந்த இடத்துல ரிஃப்ராக்டிவ் ஸ்னெல்ஸ் லா எழுதுறீங்க அப்படின்னா ஸ்னெல்ஸ் லா வில் பி ஈக்குவல் டு sin E டிவைடட் பை sin A மைனஸ் C. சிங்கிறது என்னது, கிரிட்டிக்கல் ஆங்கிள், A அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம். ஓகே, மறந்துடாதீங்க, இங்கே என்னென்ன படித்தோமோ அதுதான் இங்கே இருக்குது. ஓகே, ரொம்ப சிம்பிள் பசங்களா, இங்கே இருக்கிறத மட்டும் நீங்கள் படித்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. that will be easy, that will be enough. ஓகே, that will be enough. and now the next திரும்பவும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் டீவியேஷன், மினிமம் டீவியேஷன் அப்படிங்கிறப்ப அப்படியே நம்மளுக்கு ஃபார்முலா மாறுது. ஸோ மினிமம் டீவியேஷன் அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் D டிவைடட் பை 2. A அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், D அப்படிங்கிறது டீவியேஷன் ஆங்கிள். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல R1 R2 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, R1 R2 எப்படி இருக்கும் அப்படின்னா A/2ஆக இருக்கும். அதாவது நம்ம ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் விட பாதியாக இருக்கும். ஸோ மினிமம் டீவியேஷன் அப்படின்னா இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். மினிமம் டீவியேஷன் அப்படிங்கிறப்ப இதை ஃபோக்கஸ் பண்ணணும். மேக்ஸிமம் டீவியேஷனுங்கிறப்ப அந்த ஃபார்முலா எழுதணும்.
Okay, and now minimum deviation க்கு நம்ம new formula எழுதணும் இல்லையா? So minimum deviation ஓட new formula will be sin a plus d divided by 2 whole divided by sin a by 2 அப்படின்னு எழுதணும். Okay, இதை இன்னும் சிம்பிளா ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா if d is equal to a, AD இது ரெண்டும் ஒண்ணா இருக்கு, A angle of prismum deviationும் ஒரே மாதிரி இருக்குங்கிற பட்சத்துல nu is equal to 2 cos a by 2 அப்படின்னு கிடைக்கும். nu is equal to 2 cos a by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ பசங்களா மறுபடியும் அப்படியே பாஸ் பண்ணுங்க வீடியோவை, ஒரு டைம் எல்லாத்தையும் எழுதி பாருங்க, அப்படியே ஒரு டைம் படிங்க பார்க்கலாம், மெமரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். come on, do it. So this is important, very very important. Okay, and now graph between angle of deviation and incidence. இதை வச்சு ஒரு கிராஃபே எழுதலாம். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஆங்கிள் கம்மி ஆகிறப்ப ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அதிகமாகுது. இன்சிடென்ட் லைட்டோட ஆங்கிள் கம்மியா இருக்கு அப்படின்னா டீவியேஷன் பயங்கர எக்கச்சக்கமா இருக்கு. எப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அதிகமாக ஆரம்பிக்குதோ அப்போ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்க்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு what is happening, நம்மளோட angle of deviation மினிமமாக குறையுது. ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு angle of deviation மினிமமாக குறையுது. அண்ட் இங்கே குறையிறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இன்சிடென்ட் லைட்ஸ் will be equal, incident rays will be equal, incident ray ஆங்கிள் என்னவாகும், நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து அப்படியே இன்சிடென்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போக போக மறுபடியும் அது எப்பவும் போல இன்க்ரீஸ் ஆகிட்டே போக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் மினிமம் ஆகும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆகும், நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் மினிமம் ஆகும். ஓகே, அந்த மினிமம் ஆகிற கண்டிஷன்ல ஆங்கிள் ஆஃப் இமர்ஜென்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆங்கிள் ஆஃப் இமர்ஜென்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, சப்போஸ் ஐ வந்து எக்ஸா இருக்கு, ஐக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இமர்ஜென்ஸ்க்கு இன்னொரு வேல்யூ இருக்கும், அது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிடும். அது அப்படியே என்ன ஆகிடும், நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிளியரா இருக்கு இல்லையா? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் reaches the minimum value and then continues to increase. minimum valueக்கு வந்துட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும், மறுபடியும் என்ன ஆக ஆரம்பிக்கும், நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, and now normal incidence on the prism. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்தது என்னவா இருந்துச்சு, மினிமம் மேக்ஸிமம் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம வந்து இப்படி கொடுத்தோம் இன்சிடென்ட் லைட்டை. இப்போ இன்சிடென்ட் ரேவை நார்மலாக கொடுக்குறோம். அப்போ நார்மல்னா என்னது, நார்மல் மேலேயே போயிட்டு வருதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த இடத்துல IR1 வந்து 0, நம்மளுக்கு ரிஃப்ராக்டிவ் இருக்காது. ரைட்டா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 இருக்காது, வெறும் நம்மளுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 2 மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 2 மட்டும்தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு இமர்ஜென்ட் ரே அப்படியே கிடைச்சிரும். ஓகே, அண்ட் ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is refractive index is equal to sin either incident angle or emergent angle divided by sin A. sin Aங்கிறது angle of prism. ஓகே, அண்ட் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணால் போதும், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு we can do E minus A. ஐயோ சாரி, E minus A இது பண்ணால் போதும். ஓகே, ஸோ E minus A அப்படிங்கிறது பண்ணால் போதும். ஸோ சிமிலர் ஃபார் இது வந்து எதுக்கு, ஒரு வேளை இமர்ஜென்ட் ரே 0வா இருக்குது, இமர்ஜென்ட் ரேவு இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சு போயிருக்கு, ஒரு வேளை இப்படி ஸ்ட்ரைட்டாகவே போயிடுச்சு அப்படின்னா E 0 ஆகிடும். கரெக்டா, அப்போ வெறும் ஏக்கு தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஈக்குவலாக இருக்கும். இங்கே என்ன இருக்கோ அதுக்கேற்றாப்புல இங்கே டீவியேஷன் இருக்கும். ஓகே, டெல் இருக்கும். கிளியராக இருக்கா? ஸோ பசங்களா, we have done with 80% of your syllabus. இன்னும் 20% of the syllabus தான் இருக்குது, இன்னொரு 15 minutesல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ be patient and listen. ஓகே, ஸோ ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது ரொம்ப சிம்பிள். என்னென்ன பாயிண்ட் நான் சொல்கிறேனோ அதை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, that will be helpful. ஓகே, that will be helpful. ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப், இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எதுக்கு அப்படின்னா கன்வர்ஜிங் லென்ஸ், அதாவது ஸ்மால் ஃபோக்கல் லென்த்தில் இருக்கக்கூடிய கன்வர்ஜிங் லென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு லென்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எப்படி நம்ம இப்போ கண்ணாடி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் வந்து இருக்கும் ஸ்மால் ஃபோக்கல் லென்த்தில்.
ஓகேவா? இதுல நம்மளுக்கு என்ன பண்ணி குடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்னிஃபை பண்ணி பெருசா என்லார்ஜ் பண்ணி காட்டும். ஆனா என்லார்ஜ் பண்ணி காட்டுறப்ப அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெர்ச்சுவல் இமேஜ் அப்படிங்குவோம். ஸோ வெர்ச்சுவல் இமேஜ் தான் நீங்க ஃபார்ம் ஆக போகுது. எரெக்ட் அண்ட் வெர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆக போகுது. இதை எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா, லிசன், இது ஒரு லென்ஸ். அப்ப நார்மல் லென்ஸுக்கு நீங்க என்னென்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்களோ அது அத்தனையும் இங்கேயும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, நான் இப்படி படிச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நார்மலாக என்னென்ன இருக்குமோ அது இங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நார்மலாக கான்வெக்ஸ் லென்ஸுக்கு நம்ம என்னென்னலாம் இது வரைக்கும் படிச்சிருக்கோமோ அதெல்லாம் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஒரு டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, அது என்ன பண்ணும்? நம்மளுக்கு பக்கத்தில் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு பக்கத்தில் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ டி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், யூ அப்படிங்கிறது நம்மளோட இமேஜ் distance. Okay, so it will be your image distance. புரியுதா பசங்களா? ஓகே, சாரி, இதுதான் வந்து ஆப்ஜெக்ட், இதுதான் ஆப்ஜெக்ட், இது வந்து இமேஜோட டிஸ்டன்ஸ். நம்மளுக்கு வந்து பெருசாக அப்படியே என்ன பண்ணி கொடுக்கும்? நம்மளுக்கு என்லார்ஜ் பண்ணி கொடுக்கும். ஓகே, அப்போ இதில் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் மேக்னிஃபிகேஷன் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறப்போ 1 + d/f. டி அப்படிங்கிறது எந்த இடத்துல நம்மளோட image form ஆயிருக்கு அப்படிங்கிறது. The image is formed at the near point of 25 cm normal to the, because 25 cm தான் நம்மளால அழகா பார்க்க முடியும். கரெக்டாக கண்ணு ஸ்ட்ரெயின் இல்லாமல் அழகாக பார்க்க முடியும். ஸோ அப்போ டியோட வேல்யூ என்னது? 25 cm அப்படின்னு அர்த்தம். ஓகே, எஃப் அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த். இது ரொம்ப சிம்பிள் தான், இதில் பெருசாக நம்ம எதுவும் படிக்கிறதுக்கு இல்லை. ஓகே, அண்ட் இது வந்து எதுக்கு அப்படின்னா நியர் பாயிண்ட், அதாவது 25 சென்டிமீட்டரில் நம்ம வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த இது ஒரு வேலை மேக்னிஃபிகேஷன் ஃபார் நார்மல் ஃபோக்கஸ், மேக்னிஃபிகேஷன் ஃபார் நார்மல் ஃபோக்கஸிங், நார்மலாக ஃபோக்கஸ் பண்ணி. ஓகே, த மேக்னிஃபிகேஷன் ஃபார் த இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கணும். அது வந்து 25 சென்டிமீட்டரில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற மாதிரி, இது இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகிறப்ப எம் இஸ் ஈக்குவல் டு d/f அப்படின்னு அர்த்தம். எம் இஸ் ஈக்குவல் டு d/f. டி இஸ் நத்திங் பட் 25 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ நான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறப்ப நான் சொல்லி கொடுக்குற பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி ஈஸி. அதாவது 2 லென்ஸ் இருக்கும். ஓகேவா, 2 லென்ஸ் இருக்கும். ஒரு லென்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? சிம்பிள் மைக்ரோஸ்கோப் மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். இன்னொன்று நார்மல் லென்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, அப்போ பாருங்கள், அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகேவா, எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகேவா, ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். அண்ட் ஐபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணு வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட்ஸ், 2 லென்ஸ் வச்சுருப்போம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் கிளியர்லி. ஓகே, அண்ணா இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆஸ் யோர் நார்மல் லென்ஸ். நார்மல் லென்ஸில் என்னென்னலாம் பண்ணுவோமோ அதெல்லாம் இங்கேயும் பண்ணலாம். ஓகேவா, அண்ட் ஐபீஸ் அப்படிங்கிறத நீங்கள் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பாக யூஸ் பண்ணுங்கள். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்க்கு என்னென்னலாம் சொன்னமோ அதை இங்கே யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, அண்ட் இந்த ஹெச்-, இந்த ஹெச் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்து எக்ஸாமில் கேட்கவே மாட்டாங்க. அதனால பி கான்ஃபிடென்ட், இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் யூ ஹாவ் டு சால்வ் த கொஸ்டின், அதுதான் உங்களோட டார்கெட்டே. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஹெச் வரைங்க, இ வரைங்க, எஃப் வரைங்கலாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா வச்சு நீ டைரெக்டாக என்னென்ன எடுத்துகிட்டு வரையோ அது மட்டும்தான். அப்போ உங்ககிட்ட கேட்குறது வந்து நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங், நார்மல் ஃபோக்கஸிங். ஓகே, நியர் பாயிண்ட் அப்படின்னா நம்ம நார்மலாக பார்க்குற ரேஞ்சில் கொண்டு வரது. அப்போ அதோட மேக்னிஃபிகேஷன் வில் பி ஈக்குவல் டு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் அண்ட் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த ஐபீஸ். ஸோ மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஐபீஸை நான் என்னென்னு சொன்னேன்? ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பாக ட்ரீட் பண்ணுங்க. அதில் நியர் ஃபோக்கஸிங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 1 + d/fன்னு எழுதுனோமா, 1 + d/f. இன்னொன்று வந்து நம்ம லென்ஸ் மாதிரியே நீங்கள் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப லென்ஸ் மாதிரி ட்ரீட் பண்றப்ப L/f0 அப்படிங்கறத நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இட் இஸ் L/f0. ஓகே, ஸோ f0 அப்படிங்கிறது என்னது? நம்மளோட இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் மறந்துடாதீங்க. ஓகே அண்ணா, நெக்ஸ்ட்
டோட்டல் மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறப்ப நார்மல் ஃபோக்கஸிங், கொஞ்சம் வர்ச்சுவலாக நம்மளுக்கு பெருசாக தெரியறதுக்கு. அப்பயும் சேம் அதே தான். அப்போ நார்மல் ஃபோக்கஸிங்னு வரப்போ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்க்கு நம்ம என்ன பண்ணோம், வெறும் d/fன்னு தான் எழுதணும். இங்கேயும் வெறும் d/fன்னு எழுதினா போதும். அண்ட் இது மாறுறது கிடையாது, இது மாறுறது கிடையாது. ஓகே, ஸோ இதை படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்க்கு போதும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக படிக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை பசங்களா. பிலீவ் மீ, இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, அண்ட் இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அண்ட் ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால், நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா அந்த ஆப்ஜெக்ட் தெரிஞ்சால் போதும், அது தலைகீழாக இருக்குதா இல்லை ரிவர்ஸில் இருக்கா அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. அதுதான் ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். ஸோ தட் மீன்ஸ் நம்மளுக்கு வர்ச்சுவல் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது, நம்மளுக்கு வந்து ரியல் இமேஜ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது எப்படி வேணால் இருக்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்படி தலைகீழாக இருக்கலாம், திருப்பி இருக்கலாம், என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ இன்வெர்டட், அதாவது ரியல் இமேஜஸாக இருக்கும். ஆனால் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் அப்படின்னு ஒன்று படிப்போம். அந்த டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பில் எப்போவுமே நம்மளுக்கு வர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகணும். அதை வச்சு தான் நம்ம மவுண்டெயின் ரேஞ்ச், கொஞ்சம் இந்தியாவில் நம்ம பூமியில் இருக்கிறதெல்லாம் பார்க்கறக்கு. ஆனால் இங்கவே ஜூபிட்டரில் போய் பார்க்குறோம் அப்படின்னா, ஜூபிட்டர் திரும்பி இருந்தால் என்ன, நேராக நின்னா நம்மளுக்கு என்ன தெரியுதா, தெரியுது, அழகாக இருக்கா, அழகாக இருக்குது, வா அடுத்த வேலையை பார்க்கலாம். அதுதான் இங்கே கான்செப்ட். ஓகே, ஸோ ஆஸ்ட்ரானமிக்கல் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ரியல் இமேஜஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். டெரஸ்ட்ரியல் அப்படிங்கிற நம்ம ஹிமாலயாஸை பார்க்குறோன்னு வைங்களேன், நீங்களே நினச்சி பாருங்க, நம்ம டெலஸ்கோப்பில் பார்க்குறப்ப அது அப்படியே இப்படி திரும்பி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தலை வச்சு பார்க்குறதா, இல்லை தானே. ஸோ டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நம்மளுக்கு வர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக கிடைக்கணும். அந்த மாதிரி நம்ம லென்சஸை அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த செட்டப் ஆஃப் யுவர் ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணுறது, ஐபீஸ், அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ். ஓகேவா, ஐபீஸ் அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்மளுக்கு அப்ஜெக்டிவாக இருக்கும். ஓகே, இது நம்மளுக்கு குட்டியாக அழகாக இன்வெர்டடில் ரியல் இமேஜாட்ட கிடைக்கும். ஃபைன், ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா. இதோட மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா m is equal to f0 divided by fe. ஸோ f0 அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு f0 அப்படிங்கிறது நம்மளோட அப்ஜெக்டிவோட, அதாவது லென்ஸ் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறதோட ஃபோக்கல் லென்த். fe அப்படிங்கிறது நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஐபீஸோட ஃபோக்கல் லென்த். ஓகேவா, அண்ட் எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா f0 plus fe. f0 plus fe, இது ரெண்டுத்துக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். இது ரெண்டுத்துக்கும் என்ன தெரியும், ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியும். அண்ட் டெரஸ்ட்ரியல் வந்து இட் இஸ் a deleted syllabus. ஓகே, கிளியராக இருக்கு இல்லையா. ஸோ பசங்களா, இதுதான் ரே ஆப்டிக்ஸ். இதுக்கு தான் நம்ம இவ்வளவு வந்து பயந்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் PYQs. ஓகே, PYQ சால்வ் பண்ணிடலாமா. என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீட் 2022 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, two apparent medias. Okay, two apparent medias A and B are separated by a plane boundary. The speed of light in those mirrors are 1.5 into 10 to the power 8 and 2.0 into 10 to the power 8. அப்போ ரெண்டு மீடியம். ஸோ இது டெஃபினட்டாக எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மீடியமை நான் VAன்னு எடுத்துக்கிறேன். அது 1.5 into 10 to the power 8 மீட்டர் per செகண்ட்னு கொடுத்துட்டாங்க. அடுத்த மீடியமோட வெலாசிட்டியை VBன்னு எடுத்துக்கலாம். ஸோ 2.0 into 10 to the power 8 மீட்டர் per second அப்படின்னு எடுத்துக்கலாம். The critical angle for the ray of light of these two mediums. So what we have to find, the critical angle. So we have to find the critical angle. Critical angle. Critical angle na என்னது, ரொம்ப சிம்பிள். sin c is equal to 1 by nu. சிம்பிள். அப்போ critical angle வேணும் அப்படின்னா 1 by nu 1. ஸோ அடுத்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் வேணும்னா 1 by nu 2. டன். ஸோ தட் மீன்ஸ் நம்ம ஃபார்முலா என்னவாகும் பசங்களா, ஃபார்முலா என்னவாகும், கிரிட்டிக்கல் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா, அப்போ நியூ பி டிவைடட் பை நியூ ஏ அப்படின்னு கிடைக்கும். And we people know nu is inversely proportional to the velocity and sin is inversely proportional to 1 by nu. அப்போ இங்கே என்ன ஆகும், நம்மளுக்கு VA டிவைடட் பை VBன்னு கிடைக்கும். VA என்ன கொடுத்துருக்காங்க, 1.5 into 10 to the power 8 டிவைடட் பை 2.0 into 10 to the power 8. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா we will be getting 0.750 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் வேணும்னா இது சைன் இன்வர்ஸாக மாறும். ஸோ the perfect answer is option D. The perfect answer is option D.
சாரி, இது ஆப்ஷன் சியா இருக்கணும், இங்கே டின்னு மாறிடுச்சு, எழுத்துப்பிழை ஆயிடுச்சு பசங்களா. ஓகே, கிளியர்? ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே சிம்பிள். இவ்வளோதான் கேட்குறாங்க. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோன்னா, ரே ஆப்டிக்ஸில் அப்படி கேட்டுருவாங்க, இப்படி கேட்டுருவாங்க, சைடில் கேட்டுருவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு 1.5 hours என்ன படித்தோமோ அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, அண்ணா த நெக்ஸ்ட் கொஸ்டின் திரும்ப நீட் 2022 கேட்டிருக்காங்க. த பைகான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ரேடியை, பைகான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா பவர் வில் பி ஈக்குவல் டு -1/f. பைகான்வெக்ஸுக்கு ஃபோக்கல் லென்த்தும் என்னது, இப்போ நெகட்டிவ் தான். அப்போ நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். அப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும், பாசிட்டிவ்ல ஆன்சர் வரணும். அப்போ எல்லாமே பாசிட்டிவ் தான். ஓகே ஓகே, நம்மளை ஏமாத்திட்டாங்க, எதையுமே டெலீட் பண்ண முடியாது. அடுத்தது, ஸோ ரேடியை ஆஃப் கர்வேச்சர், ஸோ ஆர் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த material is 1.5, the power of the lens is the refractive index of, okay, so radii அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரேடியை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் வி பீப்புள் நோ, இதுக்கு நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. ஃபோக்கல் லென்த்துக்கு ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அப்ளை பண்ணியே தான் ஆகணும். நியூ எல் டிவைடட் பை நியூ எஸ் -1 இன்ட்டு 1/r1 -1/r2. ஸோ பைஃபோக்கல் பைகான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறப்ப இது என்ன ஆகும் நம்மளுக்கு, இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக மாறும். பிகாஸ் பைகான்வெக்ஸ் அப்படிங்கிறப்ப இப்படி இருக்கும், இதுதான் r1, இது r2, கரெக்டா? அண்ட் r1 is equal to r2 is equal to 20 into 10 to the power -2 meters. ஓகே, -2 meters. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ நியூ ஆஃப் சரௌண்டிங்ஸ்னால் ஏர் தான் இருக்குது, அப்போ அதோட வேல்யூ 1. அப்போ 1.5 -1 இன்ட்டு 1/20 into 10 to the power -2 ப்ளஸ் 1/20 into 10 to the power -2. ஸோ இது அத்தனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலி we will be getting power is equal to +5 diopter ஆப்ஷன் டி. +5 diopter ஆப்ஷன் டி கிடைக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணி பாருங்க, சால்வ் பண்ணி பாருங்க, ஆன்சர் கரெக்டாக வரும், கச்சிதமாக வரும். அண்ட் இப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணணும்னு. பிகாஸ் இதெல்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்டிக்கல் சென்டர். அப்போ டெஃபினட்டாக இங்கே என்ன பண்ணணும், நம்ம சைன் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சைன் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, மறந்துடாதீங்க. அண்ணா த நெக்ஸ்ட் கொஸ்டின் நீட் 2021 கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் ஃப்ரம் த பிரிசம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸஸ். ஸோ நியூ கிளாஸ் அப்படிங்கிறது வந்து √3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ ஆங்கிள் ஆஃப் இமர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆங்கிள் ஆஃப் இமர்ஜென்ஸுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் கண்டுபிடிக்கலாமா, ரொம்ப ஈஸி. ஸோ பாருங்க, இங்கே நார்மலாக வந்து படுது, இங்கே நார்மலாக வந்து படுதுன்னா இது அப்படியே நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். மறுபடியும் இங்கே பட்டு அதுக்கப்புறம் இப்படி வெளியே வரும், கரெக்டாக இந்த மாதிரி வெளியே வரும். இதுதான் அதோட நார்மல். ஸோ இங்கே r1 வந்து நம்மளுக்கு 0, இந்த இடத்துல r2க்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, கரெக்டாக? இது வந்து நம்மளோட ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், இது 90, இது 60 அப்படின்னா இது 30 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் யோர் எமர்ஜென்ட். ஸோ திஸ் இஸ் யோர் எமர்ஜென்ஸ். இதுதான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், சைன் E divided by sin R2 அப்படின்னு வரணுமா? அப்போ R2ஓட வேல்யூ தெரிஞ்சா தானே இது எதுக்கு எப்படி இருக்கு, நியூக்கு ஈக்குவலாக இருக்கு, கரெக்டா? நியூக்கு ஈக்குவலாக இருக்கு. பிகாஸ் நியூ இஸ் ஈக்குவல் டு இதான் ஃபார்முலா, கரெக்டா? அண்ட் நியூ என்னது, √3, கரெக்டா? நியூ இஸ் நத்திங் பட் யோர் √3. ஓகே, டன். இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன், கிளியராக இருக்கணும். ஸோ இது வந்து 1/r, இது வந்து 1/. அப்போ சைன் இ எனக்கு வெறும் நியூ இதுதான் வந்து இப்போ வேல்யூ, ஓகேவா? இதுதான் இப்போ வேல்யூ. ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் கிளியர் ரைட்னா. இப்போதைக்கு கிளியராக இருக்குது. வெயிட், இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். R1 அப்படிங்கிறது என்னது, 0. R2 அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு வேல்யூ தெரியல. ஆனால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ தெரியும், ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் இஸ் ஈக்குவல் டு R1 + R2. அப்போ வந்து என்னது, ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து நம்மளுக்கு 30 டிகிரி. ஸோ தட் மீன்ஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. R2 இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, கரெக்டா? ஸோ பசங்களா கிளியராக இருக்கா? இது வரைக்கும் ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் கிளியர்.
everything should be everything should be clear. ஓகேவா? கிளியராக வந்துடுச்சா? கிளியர். இப்போ எல்லாமே உள்ளுக்குள்ளார சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ சைன் R2 is equal to நியூ அப்படிங்கிறது என்னது பசங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு √3 டிவைடட் பை சைன் இ கரெக்டா? கிளியரா இருக்கு இல்லையா? இல்லை, இந்த இடத்துல ஒரு ஃபார்முலாவில் ஒரு குளறுபடி பண்ணிவிட்டோம். ஸோ தட் இஸ் this is the குளறுபடி. what happened is ஃபார்முலா இதுதான் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் நியூ. ஓகேவா? அப்போ இது திருப்பி எழுதுறப்ப sin R2 divided by sin ன்னு எழுதுறப்ப 1 by நியூ அப்படின்னு கிடைக்கணும். ஸோ என்னாகும் இந்த இடத்துல? sin 30 degree is equal to sin e divided by √3 இருக்கும். ஸோ sin 30 வந்து 1 by 2 is equal to sin e divided by √3. அப்போ √3 இங்கே வந்துருச்சு அப்படின்னா √3 divided by 2 is equal to sin e அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ ஆங்கிள் ஆஃப் இமர்ஜென்ஸ் வந்து என்ன போட்டால் இங்கே √3 கிடைக்கும். அப்போ ஆங்கிள் ஆஃப் இமர்ஜென்ஸ் 60 டிகிரியாக இருந்தால் தான் √3/2 கிடைக்கும். ஸோ த ஆங்கிள் ஆஃப் இமர்ஜென்ஸ் ஷுட் பி √3, ஐ மீன் 60 டிகிரி. அப்போ தான் நம்மளுக்கு √3/2 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண ஃபார்முலா ஒன்று தான், விச் இஸ் sin R2 divided by sin e is equal to 1 by நியூ. அப்போ நியூ வேணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? வெறும் நியூ வேணும் அப்படின்னா இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடு. எனக்கு 1 by நியூ வேணும்னா இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடு. ஓகேவா? இதே தான் இங்கேயும் பண்ணியிருப்போம். இதே தான் என்ன பண்ணியிருப்போம்? இங்கேயும் பண்ணியிருப்போம். ஓகே, கிளியராக இருக்கா பசங்களா? அப்போ இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களே தவிர ரொம்ப பெருசாக யூவி F0 F1 இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. அண்ட் that's it for the day. இன்னைக்கு நாள் இனிய நாளாக முடிஞ்சிருச்சு பசங்களா. இது வரைக்கும் இருந்த உங்களோட ரே ஆப்டிக்ஸ் பயோ இனி இருக்காது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் என்ன பண்ணணும், மறக்காமல் இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினை முடிச்சு இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணணும். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் ஹோம்ஒர்க்கை வந்து எழுதுங்க பார்க்கலாம். இது நீட் 11ல் கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து என்னது, சாரி நீட் 13. இந்த கொஸ்டின் வந்து நீட் 13. ஓகே, ஸோ நீட் 13ல் கேட்ட கொஸ்டின். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் டியூ டு இன்டர்னல் ரிஃப்ளக்ஷன்? எது வந்து இன்டர்னல் ரிஃப்ளக்ஷனால நடக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதனால அதை படிச்சுக்கோங்க. ஓகே, இதோட ஆன்சர் என்ன பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வித் யூ அண்ட் ஹார்ட். அண்ட் ஃபைனலி நம்ம என்ன பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா 12th சிலபஸ் எல்லாம் முடிச்சாச்சு பசங்களா. யாரெல்லாம் இன்னும் வந்து படிக்காம இருக்கீங்களோ படிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் ஒன் ஷாட்டோட பிளேலிஸ்ட் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, போய் பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணி என்ன டேக் பண்ணுங்க இன்ஸ்டால. புரியுதா? அண்ட் யாரெல்லாம் இன்னும் செஷனுக்கு லைக் பண்ணலையோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் திஸ் இஸ் Xylem NEET Tamil சேனல். இங்கே தான் உங்கள் ஷோபி மேம் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிசிக்ஸ் நீட்டுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ராங்கான பிளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. திஸ் பிளேலிஸ்ட் ஆர் வெரி வெரி ஈஸி. பிகாஸ் நிறைய பேர் இன்ஸ்டால எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க பசங்களா. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட். பிகாஸ் நிறைய பேர் சொல்கிறீங்க, மேம் உங்களால தான் every time I go to the Insta I could find, மேம் உங்களால தான் வந்து எனக்கு போர்டு எக்ஸாம்ஸில் இவ்வளவு மார்க் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கேன் மேம். நீட்டுனாவே நான் எழுத வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல அட்டம் பண்ணி தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்ததுக்கு காரணமே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து உங்களோட ஹாப்பினஸ் என் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி இதுக்கப்புறம் மேம் ஒன் ஷாட் முடிஞ்சிருச்சு இல்லை, நீ அடுத்தது எதுவுமே இல்லையா, அடுத்தது மாசான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணிடணும், ஒன் ஷாட்டை பார்த்து முடிச்சிடணும் பசங்களா. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள் இங்கே தான் ஷோபி மேம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறத சொல்லுங்க. பர்ஃபெக்டான பிளேலிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கோ அண்ட் வாட்ச் இட். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி டே. இன்னொரு சூப்பரான செஷன்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, it's me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Take care everyone.